ஃப்ளவர்ஸ் அண்ணாங் இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ போன பார்ட்டில் எல்லாரையும் க்ரை பண்ண வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சாரி அண்ட் கமெண்ட்டு நிறைய வந்துருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் க்ரை பண்ணவே மாட்டீங்க. ஸோ ஓகே, வீடியோ சீக்கிரமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாப்பியாக தானே இருக்குது. பிகாஸ் எனக்குமே ஜாலியாக தான் இருக்குது. ஸோ சாரி போன எபிசோடில் வந்து அப்படி இப்படி போயிடுச்சு. பிகாஸ் வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக ரியாலிட்டியில் இருந்தாலும் எஃப்எஃப்ல இருந்தாலும் ஹாப்பினஸ் மட்டும் இருக்காது. ஒரு லவ்வுக்கு பின்னாடி 1000 பெயின் இருக்கும். அதுக்கு தான் நான் இதை ஃபோர்ஷாக எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஃபைனல் பார்ட். ஓகே, ஸோ ஓகேடா, ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. தென் அகெயின் நான் சாரி கேட்டுக்கிற ஹர்ட் இருந்துச்சுன்னா இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்ட் 4, அதாவது ஃபைனல் பார்ட் போயிடலாமா? ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அம்மா என்னால் முடியல. ஆமாம் அண்ணா என்னாச்சு? இரு ஒன்றும் அமைதியாரு. டாக்டர் எங்கே இருக்கீங்க டாக்டர்? என்னப்பாச்சு? சீக்கிரமா அண்ணன் பாருங்க. இருப்பா நான் பார்க்குறேன். நர்ஸ் உள்ளே கூட்டிப்பாங்க. அம்மா வலிக்குது ஜெமினா, எனக்கு வலிக்குது ஜெமினா. ஐயோ அண்ணா, மாமா அன்னைக்கு ஒன்றும் இருக்காதுல்ல? டே ஒன்றும் இருக்காதுடா, அமைதியாரு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ? அண்ணா அப்படின்ட்டு ஜிமினாவா இப்போ அப்படியே நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒரு பர்சன் தான் குடுன்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடி வர்றாங்க. எங்க எங்கே போகிறேன்? எங்க இருறா, உள்ளே போயிருக்காண்டா. அது உள்ளே போயிருக்கணும். அடே பஞ்சு முட்டை வாங்க போன நேரத்தில் என் பொருசனை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கல. தாங் இது ஹாஸ்பிட்டல் தான், கத்தி தொலையாத மச்சான். தயாங் தாண்டா உள்ள இருக்கான். அவன் உள்ள இருக்கானா? நான் பார்க்கணும்டா. ப்ளீஸ் என்னை பார்க்க விடு ஜெமினா. நான் பார்க்கணும் ஜெமினா. மச்சான் அசிங்கமாக கேட்பான். வாயை மூட்டுரு. நல்லா பண்ணது பூரா பண்ணிவிட்டு அவங்க இருக்க காரணம் பண்ணி தாண்டா. அது நான் காரணமா? ஆமாம் நான் தாண்டா காரணம். மச்சான் நான் அவனை பார்க்கணும்டா. உள்ள அவன் கத்திட்டு இருப்பானா? வலிக்குதானே அவனுக்கு? மச்சான் வலிவு மச்சான். ஓகே மச்சான், அவனுக்கு ஓகே ஆயிரும். தாங் ஷூ வாய் மூடுறா. ஹாஸ்பிட்டல் அது சரிண்டாரா? சைலன்ஸ். ஓ சாரி டாக்டர். தயாங் டீ வாய மூடல மோனை வாயில குத்துருவான். அச்சான் தயாங்டா. சே சங்குக்கே உன்னை அசிங்கமாக கேட்பேன். அவனை அங்கே அனுப்பி வச்சுட்டு இங்கே வந்து கத்துனிருக்கியா? அவனை மூக்குதான் குத்துறேன், மூட்டிரு. நானே என்ன செய்யறதுன்னு பயிற்சி போயிருக்கிறேன். அச்சான் தயாங்கடா. வாய மூடுறா. தயாங்கு அச்சான். என்ன அவன் வயிறு வாட்டர் மெலன் மாதிரி பெருசாக இருந்துச்சு. அப்போ குழந்தை வாட்டர் மெலன் மாதிரி வருமா வச்சான்? அது வாட்டர் மெலனா? டீத்தா சீரியஸான சுற்றுவாச்சில் சிரிக்க வச்சுருக்காத. எனக்கு சிரிப்பே வரல, மூட்டு போயிரு. எல்லாம் அவன் வயிறு வாட்டர் மெலன் மாதிரி தான் இருந்துச்சு. தயாங்மா. டேய் பா அமையாரா? சரிப்பா. அது தயாங்கு வாய முடின்னு சொன்னான். சரிப்பா. படிக்கிற வயசில் படிக்காமல் எவனாவது டெலிவரி வாடிக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பானாடா இந்த வயசில்? உங்களுக்கு திறமை இல்லை, எனக்கு இருக்குது. ஏன்னா இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஆக்சுவலாக தயாங்க்கு டெலிவரி பெயின். ஸோ அவன் உள்ளே இருக்கான். வெளியே ஜங்குக்கு, அதாவது தேங்கோட ஹஸ்பண்டு அப்படியே பதறிக்கிட்டு நிற்க ஜிமின் தான் அப்படியே காண்டாயிட்டு நிற்கிறான். இவன் கத்தலை. ஏய் ஜிம்னா ஒரு மாதிரி இருக்குடா. அவனுக்கு வலிக்குள்ள உள்ள நான் போய் பார்த்துக்கவா? நான் உள்ளே போய் பார்த்துக்கிறேன்டா. டேய் ஒன்றும் இல்லைடா, டாக்டர்லாம் அவளை பார்த்துட்டு மச்சான். ஒன்றும் இல்லை, அமைதியாரு. இல்லை மச்சான், அவனுக்கு வலிக்குதுன்னா கத்துவான்டா. அவன் வலி தாங்கிக்க மாட்டான்டா. உனக்கு தெரியும் இல்லை அவனுக்கு வலிக்கு. டே ஜிமினா மச்சான் கங்க்ராட்ஸ் ராடி அப்படின்ட்டு ஜிமினாவா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். குழந்தை தானே? குழந்தை. அம்மா ஆமாம் குழந்தை தாண்டா. ஆமாம் நான் போயிட்டேன்மா. போயிட்டேன் அப்படின்ட்டு அங்கே ஜங்குக்கா அவங்க அம்மா அப்பான்னு சொல்லிட்டு மாற்றி ஹக் பண்ணிட்டு இருக்க. உள்ளேருந்து டாக்டரா கையில் ஒரு பேபியோட அப்படியே வராங்க. ஜங்குக்கு வாங்க போகிறான். ஏச்சு தள்ளி போ அப்படின்ட்டு ஜிமினா ஜங்கு பிடிச்சி தள்ளி விட்டு அவன் கையில் வாங்கிக்கிறான். எம்புட்டாலக்காரியா ஐயோயோயோ டீ ஜங்குக்கு அப்படியே ஒன்று மாதிரி இருக்காடா இவ. ஐயோ மாமா பாருங்க அப்படின்ட்டு ஜிமினாவா அப்படியே கொஞ்சிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அழகு போல இருக்கு அந்த குட்டி குழந்தை. இப்போ அப்படியே டாக்டர் தான் இன்னொரு நர்ஸ் அப்படியே வராங்க. டாக்டர் இது யார் வீட்டு குழந்தை? கங்க்ராட்ஸ், உங்களுக்கு ஒரு குழந்தை கிடையாது, 2 கேர்ள் பேபி, அதுவும் ட்வின்ஸு.
அது ட்வின்ஸா? ஐயோ இங்க கொடுங்க அப்படின்ட்டு ஜங்குக்கா இன்னொரு குழந்தைய வாங்கிக்கிறான். டேய் ஜங்குக்கே, நான் மச்சான் நல்லா கபடி விளாண்டுருப்ப போல இருக்கு. ஏச்சி அப்பெல்லாம் பேசாத, வெக்கமா வருது. சி பார்க்க முடியல, கேவலமாக இருக்கு அப்படின்ட்டு விழுந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் அவன் அம்மாட்ட கொடுத்துட்றான். டாக்டர் அது அவங்க நான் பார்க்கலாமா? இன்னும் ஒரு 5 minutes. எதுக்கு 5 minutes? அதை குழந்தை பண்ணுச்சுல, நான் போய் பார்க்குறேனே. சார் ஒரு 5 minutes சார், அவருக்கு அனஸ்தீசியா கொடுத்துருக்கோம். அவர் கண்ணு முன்னாடி பரவாயில்ல டாக்டர், நான் பார்த்துக்கிறேனே. இட்ஸ் ஓகே, நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல முடிக்கிறதுக்குள்ளேயும் டாக்டர் தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு வேகமாக உள்ளே ஓடிடுறான். போயிட்டு இப்படியே பார்க்க அக்கா தாங் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கான். தாங் தாங் அப்பா அப்பா ஜங்கு ஜங்கு ஏய் தாங், நமக்கு குழந்தை பண்ணி தெரியுமா? அதுவும் 2. என்ன ட்வின்ஸா? ஆமாம். நீ பார்த்தியா? பார்த்தா. நீ ஓகேவா? உனக்கு ரொம்ப வலிக்குதா என்ன? எங்கே வலிக்குது சொன்னா நான் பிடிச்சி விடவா? இல்லை பரவாயில்ல. உனக்கு ரொம்ப வலிக்குதா தேவம்? நான் கை பிடிச்சி விடவா? கை பிடிச்சி விடுறேன். இல்லை எனக்கு வலிக்கலடா. ஓகே தான். இல்லை உனக்கு வலிக்கும்ல, கால் வலிக்கும்ல, நான் உனக்கு காலை பிடிச்சி விடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போன ஜங்குக்கா அப்படியே தாங்கு கை கால்னு சொல்லிட்டு புரிஞ்சு விட்டுட்டு இருக்கேன். லைக் தாங்க அப்படியே ஒரு மாதிரி வயசில் பார்க்குறான், ஸ்மெல் பண்ணிட்டு. ஸோ இப்படி இந்த பக்கம் பார்த்தோன்னா 2 கையிலையும் 2 பேபிஸு. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த கிளாஸ் டோர் வழியா ஜிமின் வெளியே நின்று பார்க்குறான். ஸோ அங்கே இருக்க எல்லாரும் அந்த குழந்தைகிட்ட நின்றுட்டுருக்காங்க. ஸோ குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. பட் ஒருத்த மட்டும் அப்படியே கிட்ட நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு வலிக்குதா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு ஜிமினுக்கு லைட்டாக டியர்ஸே வந்துடுது. அவனுக்கு அப்படியே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. போன எபிசோடில் முடிச்சுட்டு போகல, அந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் இங்கே பார்க்கலாமா? ஸோ அங்கே அந்த மேரேஜ் ஹாலில் கீழே ஜங்க உட்காந்துருக்கு, மேலே தாங். ஸோ இப்போ அப்படியே ஃபாதர் தான். ஜென் ஆகிய நீங்கள் தாங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஜென் ஆகிய நான் தாங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். தாங் ஆகிய நீங்கள் ஜெனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? தாங் 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 ஆகிய நான் அது அது நான் நாச்சு சொல்லு. தாங் ஆகிய நான் ஜெனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். சரிப்பா, இப்போது யாருக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா ரிங்கு மாற்றிக்கலாம் இவங்க அப்படின்ட்டு சொல்ல எல்லோரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு ஐஸ்லேருந்து அவ்வளோ டியோஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் தாங்க அதே மாதிரி தான். ஸோ ஜிமினும் அப்படியே நின்றுட்டு இருக்கான். லைக் ஒரு பக்கம் தாங்க பார்க்குறான், ஒரு பக்கம் ஜங்குக்க பார்க்குறான். அவனுக்குள்ள என்னதான் நிறைய கோவம் இருந்தாலும் இங்கே ஒரு லைஃபு ஆரம்பிக்க போகுது. பட் அவனுக்கு அந்த சந்தோஷம் எதுவுமே இல்லை. தாங்கோட ஃபேஸும் சரி ஜங்கோட ஃபேஸும் சரி அவ்வளோ சேடாக இருக்குது. ஸோ ஜங்குக்கா அப்படியே எந்திரிக்கிறான். பிகாஸ் அவனுக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. செந்திரிச்சிட்டு அப்படியே திரும்ப ஜிமன் அப்படியே ஜங்குக்கா பார்க்குறான். ஸோ அங்கே திரும்பின ஜங்குக்கு இப்போ அப்படியே திரும்பி தேவங்களோட ஐஸை பார்க்கல, ஜிமனை பார்க்குறான். லைக் அவனோட கண்ணில் அவ்வளோ பெயின் இருக்குது. இத்தனை நாளாக தன்னோட ஃப்ரெண்டை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக டீஸ் பண்ணி அந்த மாதிரி பார்த்த ஒருத்தன் அவன் கண்ணில் அவ்வளோ வலி, அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அப்படி இருக்குது ஜங்கோட ஐஸு. ஜிமினால் பார்க்க முடியல. அவன் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே ஜங்குக்கா லைக் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். 1 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பாக. ஸோ இந்த பக்கம் தாங்கும் அதே மாதிரி தான். அங்கே ஜென் கையை கேட்க தாங் அப்படியே கையை கேட்குறான். லைக் நீட்ட போகிறான். அவனோட கை அவ்வளோ ஷிவர் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஜிமன் வேகமாக போயிட்டு தாங்கோட கையை பிடிச்சி இழுத்துக்கிறான். ஜிமன் என்னாச்சு? டேய் சொட்டை. என்ன சொட்டையா? உனக்கு எங்கள் அண்ணன் கேட்குதா? அது ஜிமன் என்ன பேசுகிறீங்க? நான் எவ்வளோ மடத்தனமாக பேசுகிறேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் அண்ணன் கேட்பேன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஜென் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க தாங் அப்படியே ஜிமனை பார்க்குறான். நான் அது டேய் டேய் மச்சான் மச்சான் ஜங்குக்கு ஜெமினா 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 நீ ஏன் கூப்பிட்ட? ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன். இங்கே வா. என்னாச்சுடா? இங்கே வாடா அப்படின்ட்டு சொல்ல ஜங்குக்கா இப்போ அப்படியே வாரான். சாரி மச்சான், என்னை மன்னிச்சிடா. ஏய் ஏடாச்சு எதுக்குடா அழுகிற? மச்சான் என்னை மன்னிச்சிரு மச்சான். நான் ஏதோ கோவத்தில்
இப்படி பண்ணிட்டா. உங்கள் 2 பேரையும் பிரிச்சு நான் நினைக்கவே இல்லை மச்சான். நீ என்கிட்ட சொல்லாமல் விட்டியா? அந்த கோவம் தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. என் அண்ணன் இப்படி பார்க்கனால முடியாதுடா. அதோட ஒன்று சத்தியமாக அப்படினால பார்க்க முடியாது மச்சான். என்னை மன்னிச்சிடுறா, என்னை மன்னிச்சிடு. ஏய் சி, எதுக்கு பழகிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் தப்பு பண்ணியிருக்கேன்டா. சாரி மச்சான். அண்ணா என்னை மன்னிச்சிடுண்ணா. இல்லை ஜிம்னா, அது அது அப்போ இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? அது ஏய் சொல்ற போடா. உனக்கு என்ன கேக்குதா மச்சான்? நீ போய் நில்றாங்க ஜிம்னா. அது போடா சொல்றேன்ல. மா என்னப்பா? மா அண்ணா அழிகிறாமா, என் மச்சான் மச்சான் அழிகிறாமா. வேணாமா, இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடலாமா ப்ளீஸ்மா. சரி, கல்யாணங்கிறது ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறது, முடிக்கிறது கிடையாது. என்னடா நடக்குது இங்க? அம்மா அம்மா ஐம் சாரிம்மா, நான் உங்ககிட்டயும் பேச மாட்டேன்ல. ஆக்சுவலாக 2 பேர் லவ் பண்ணாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தாயாங்கும் ஜாங்குக்குமா? ஆமாம்மா. மாமாம்மா இங்கே பாருமா, என் மச்சான் இல்லை எங்கள் அண்ணன் நல்லா பார்த்துப்பான், கல்யாணம் பண்ணி கொடுமா. அப்பாப்பா உங்ககிட்டயும் கேட்குறப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு புரியுதுப்பா, ஆனால் ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுவாங்கப்பா. டேய் இதுக்குதான் அப்படி இருந்தியா? ஆமாப்பா. போ அப்பா, அது லவ் ஃபெயிலியருக்கு லைஃபை ஃபெயிலியர் மாதிரி உட்காந்துட்டு இருந்தியா? அது டேய் உன்னோடது எதுவோ அது ஒன்று தேடி கண்டிப்பாக வரும். போய் பண்ணிக்கோ பா. அப்படின்ட்டு சொல்ல. சரிப்பா, அப்படியே தேக்குக்கு 2 பேருக்கும் தான் அந்த இடத்துல மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ எவ்வளோதான் கோவமாக இருந்திருந்தாலும் ஜிமனு அவன் ஃப்ரெண்டை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் அண்ணனை அப்படியும் பார்க்க முடியல. சரிப்பா, அப்படியே அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் முடிய. அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா. மச்சான் நீ என்ன மன்னிச்சிட்றா. ஏய் விடுறா மச்சான், எனக்கு புரியுது உன் கஷ்டம் என்னன்னு. சாரி. சரி மச்சான். டேய் தாங் சொல்லு. இல்லை நீ பாட்டுக்கு என்னை பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒருத்தனை ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டேன். அது ஜிமன் மட்டும் இப்போ மேரேஜை ஸ்டாப் பண்ணலன்னா கண்டிப்பாக மேரேஜ் நின்றுக்கும். அது நின்றுமா? அது எப்படி? அது வந்து அண்ணா அண்ணா என்ன மன்னிச்சுண்ணா. எதுவும் குச்சியா அண்ணா? ஏன்னா தாங் என்னாச்சு? எதுவும் குச்சியா? ஐயோ இல்லை, நான் நிறைய பத்தில் பார்த்துருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் அண்ணன் சாவுக்கு நானே காரணமாக போகிறேன். ஆனால் நான் என்ன மன்னிச்சிட்டேன். ஆமாம்மா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுமா ப்ளீஸ்மா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுமா. இங்கே பாரு பாய் வைக்க துப்பு கீழே துப்பு. எதை குடிச்சா? ஃபெனாயிலா? வேறு எதை குடிச்சா? விஷம் வாங்கி குடிச்சா? இல்லை ரேட் பேஸ்ட்டு? என்ன சாப்பிட்ட? சொல்லுவேம்மா. இல்லை என்னை விடு. துப்பு. என்ன பண்ணுற? வாந்திடு சரிம்மா, வாந்திடு. நான் ஆல்ரெடி எடுத்துட்டியா? அப்போ ஒன்றும் ஆகாதுல்ல? ஏதாவது ஆகும். ஆமாம்மா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுமா ப்ளீஸ்மா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுமா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னது? டேய் என் காதில் எதுவும் ராங்காக இருந்துச்சா என்ன? இல்லை என் காதுலையும் அதான் வந்துச்சு. அப்போ நான் அப்படி நினச்சது தப்பு இல்லைல்ல? இல்லை மச்சான். அண்ணா அப்போ நீ விஷம் குடிக்கலையா? எனக்கு புரியல, என்ன சொல்ல வர நீ? அது நான் வாந்தி எடுத்துட்டேன், இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். டே மச்சான் என்ன சொன்ன? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஏமா என்ன பிடிங்கடா. டேய் மச்சான் என்ன சொன்னா? மறுபடியும் சொல்லு. என் வயிற்றுல பாப்பா இருக்கு. பாப்பா அப்படின்ட்டு அகைன் ஜிம்னா மயக்கம் போட்டுறேன். இப்போ அப்படியே எல்லாரும் இருக்காங்க சுற்றி வர. நடுவில் டெக்குக்கு 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இந்த ஜிமன் தான் உண்மையை சொல்லு, இது எப்போ நினச்சி? அது வந்து நான் வேண்டான்னு தான் சொன்னான். இவன் தான் அது என்னடா அது இது எப்படா நினச்சி இப்படி ப்ரெக்னென்ட்டானா? அது எப்படின்னா எல்லாரும் எப்படி ஆவாங்களோ அப்படிதான். அட பாவி. டே கபடி விளாட்றதுக்கு போகிற முன்னாடி ட்ரிங்க்ஸு குடிக்கிறேன், எனர்ஜி ட்ரிங்க்ஸு குடிக்கிறேன் நீ, அது இதுதானா? ஆமாம் மச்சான், ஒரு எனர்ஜி அசமா போ. ஜிம்னா நான் வேணான்னு தான் சொன்னேன். இந்த பொறுக்கி தான்
கேட்கவே இல்லை. அன்னைக்கே கேட்டிருந்தா இப்போ இவ்வளோ நடந்திருக்காது. சரி, மானத்தை வாங்காத, எல்லாரும் பார்க்குறாங்க. அது வந்து எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். எங்கே, எப்படி, என்ன நினச்சே சொல்கிறான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகணும்னா ஆக்சுவலாக இவனுங்க சோல்லேருந்து புசானுக்கு போயிருப்பானுங்க. லைக் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பானுங்கல்ல, அந்த பஞ்சு முட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து அமிர்தம் நாட்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே தான் காட்டுறோம். வெயிட் பண்ணு, நீ எதுக்கு சோல்லேருந்து புசானுக்கு போன? இல்லை மச்சான், இங்கே சுற்றும் போது கம்ஃபர்டபுளாக இல்லை, அவனை சந்தோஷப்படுத்தலான்னு கூப்பிட்டு போனேன், நீ சந்தோஷமாயிட்டேன். ஏய், எல்லோரும் இருக்காங்க, ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்துகிற? சொல்லு, மேலே சொல்லு. அப்போது அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் கூட்டிகிட்டு போய் நல்லா தான் விளையாட வச்சான். அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னேன்னா, இவன் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். நான் கூட ரெஸ்ட் எடுக்க தான் கூட்டிகிட்டு போகிறான்னு நினச்சேன். ஸோ இப்போ அப்படியே அங்கே காட்டினேன்னா, எங்களுக்கு ஒரு ரூம் வேணும். ரூமா சார்? எவ்வளோ நாளுக்கு? நாளாக கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2 3 4 5 ஒரு 5 ஹார்ஸு. 5 ஹார்ஸா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் அவ்வளோ நேரம்? உனக்கு ஈஸியாக எடுத்துடுவேன், எனக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கே. அப்படியா? சார் உங்களை ஐடி கார்டு கொடுங்க. நான் ஐடி கார்டா? எனக்கு ஏஜ் 20 தானே ஆகுது. என்ன சார் ஆச்சு? உங்கள் ஏஜ் எதுனா? எனக்கு 22. ஓ 22வா? பட் ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கே. உங்களோட ஐடி கார்டு என்னோட ஏஜ் 30. அப்போ கொடுங்க. சொல்லிட்டு அங்கே நம்ம தாங்க தான் அவனோட ஐடி கார்டு கொடுத்துருப்பான். ஸோ அங்கே அப்படியே ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிட்டு மேலே தான் போகிறானுங்க. அப்படின்ட்டு தாங்க போய்ட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஸோ இப்போ அப்படியே பேக்கில் வந்து ஹக் பண்ண மாதிரி ஜங்குக்கும் படுத்துக்கிறான். என்ன அவ்வளோ பெரிய பெட் இருக்கு, இப்போ இருக்க எனக்கு ஃபாரஸ்ட்டுக்கிட்ட வந்து படுக்கிற? அது ஒரு கம்ஃபர்டபுளுக்கு. சரி. ஏய், என்ன பண்ணுற? இல்லை, இதுவும் ஒரு கம்ஃபர்டபுளுக்கு. டிஷர்ட்டுக்குள்ளே விட்டது கம்ஃபர்டபுளா? தயாங், அன்னைக்கு காலைல பேசினவே ஞாபகம் இருக்கா? அது காலைல பேசினது எதுக்கு நேரில் பேசுகிறா? நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் பக்கத்தில் இருந்தா என் கை என்ன பண்ணுற? அது தள்ள ஜங்கோ தள்ள. ஏய், நான் தள்ளணும், அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு அது வந்து அப்படின்ட்டு அவன் டிஷர்ட்டை கழட்ட போகிறான். இங்கே போகிற உனக்கு கொண்டுருவான், தள்ளிப்போ அப்படின்ட்டு ஒரே உத. இங்கே பாரு, இப்படி என்னை எட்டி வச்சா உன்னை விட்டுருவேன் நினச்சா இன்னைக்கு எல்லாம் முடியாது. ஜங்கோ வேண்டாம், இது தப்பு. ஆஃப்டர் மேரேஜ்லாம் ரொம்ப ஓல்டு. லவ் பண்ண நெக்ஸ்ட் டேவே எல்லாம் பண்ணுறானுங்க. நான் என்ன அப்படியா? தான் ப்ளீஸ் தான் ஜங்கு, இது ரொம்ப தப்பு ஜங்கு, இதெல்லாம் வேண்டாம். ஏய், நான் வேண்டாம் கலட்ரா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்து விட்டுற. அங்கே தாங்க செம்மையாக ப்ளஷ் ஆக அவன் அப்படியே மூடிக்கிறான். ஏய், நான் இங்கே பாரு, இதெல்லாம் வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. ஐயோ, நான் செல்லம் நெல்லிற. அது வந்து ஜங்கு வேண்டாம். தள்ளு தள்ளு தள்ளு. ஏய், நான் தள்ளு, இதுக்கப்புறம் தள்ளி தொடாத, கிட்டத்தில் வராத அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோதான். ஓய், இதுக்கப்புறம் நீ எனக்கு ஓய் பொடி பிஜிஎம் தாங்கிறதுக்கு நக்குத்தேனா தாங்க வேண்டாம், பொறுக்கி மாதிரி பண்ணாத. பண்ணுவேன், கிட்டத்தில் வராத. வருவேன், என் மேலே கை வைக்காதா. வைப்பேன். வேண்டாம் வேண்டாம், என்ன வீடு ஜங்கு, வேண்டாம் ஜங்கு, என்ன வீடு. ஏய், போய் முடுவாய வேலை கைவி சொல்லு மூச்சு. நான் என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கணும், ஆனால் வாயை மூடு. சரி. எங்க சரி பார்க்கலாம். இவ்வளோ இல்லை, ஆகா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா? அப்போது இன்னைக்கு நீ என்ன எல்லாம் பண்ணுவியா? ஐயோ, கேட்குறா எவ்வளோ க்யூட்டாக கேட்குற? அது இங்கே பாரு,
இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பவுட் பண்ணக்கூடாது. நீ எல்லாம் ஒரு போக்கியாக இருந்தாலும் இங்கே இந்த இன்னசென்ஸ்லாம் வேண்டாம். அது வந்து ஏய் பவுட் பண்ணன்னு சொல்கிறல. நான் வேறு என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ரேஷன் மட்டும் கொடு. சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் லைக் தாங் மேலே ஹோவராக அங்கே தாங் ஒரு மாதிரி குட்டி குட்டி கண்ணை வச்சு அழுகு போல் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு அந்த மூடியே மாறுது. ஏ இப்போ என்ன சொன்னேன் அப்படி பார்க்காத. அவர் எப்படி பார்க்கணும்? நீ பார்க்க வேண்டாம், கண்ணை மூடு. சரி அப்படின்ட்டு புல் அப்படியே கண்ணை மூடிக்குது. இப்போ திறக்கல. இப்போ தர என்ன நீ 6 பேக்லாம் வச்சிருக்க? நீ பார்த்ததில்ல தானே? அது எங்கூட அப்படின்ட்டு அங்கே தேங்கோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு லைக் ஜங்கோட ஸ்டொமக்கில் வச்சுக்கிறான். எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. அப்படியா? ஆமாம். ஆஹா, எங்க இப்போ சொல்லு, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? அது வந்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ அப்படி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டினோன்னா இதோ இந்த இடம் புச்சு நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. சிக்கு இதுவும் நல்லா இருக்கு. ஓ எதுக்கு கத்துறேன்? தயம் நான் 6 பேக்ஸை காமிச்சது உனக்கு மூட் ஆகணும்னு. இந்த மாதிரி விளையாட இருக்குல்ல, அப்போ விளையாடக்கூடாதா? டேய் என்ன பாடுறா? என்ன? என் கண்ணை பாரு. என் லிப்ஸை பாரு. பார்த்துட்டேன். நீ கொடுத்த லிப் பாம் தானே போட்டிருக்கேன்? ஆமாம், நான் கொடுத்தது. இங்கே பாரு. இப்போ அப்படி உன்கிட்ட வந்து உன் லிப்ஸில் கிஸ் பண்ணவா? வேண்டாம். எதுக்கு? போ, எனக்கு வெக்கமாக இருக்குது. இல்லைடா, இதுக்கு மேலே உன்கிட்ட பேச்சே கிடையாது. எப்போ சொல்லு, எப்படி இருக்கு? அது அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டேன். அது என்ன? எதுக்கு பேண்ட்டுக்கிட்ட கை எடுத்துகிட்டு போகிற? அதெல்லாம் அப்படிதான். சம்பு வேணாம், அது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்? அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு பேண்டை பிடிச்சி அப்படியே உரி விட்டுறான். ஸோ அவ்வளோதான். இங்கே தாங்க இவ்வளோ நேரம் தக்காளி பழம் மாதிரி இருந்திருப்பான். இப்போ அப்படியே இன்னும் செவன் ஆகி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ரெட் ஆயிடுது. டயாங் சீரியஸாக சொல்கிறான், உன் பாடி சும்மா அப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? நல்லா நெய்யில் ஊற வச்ச ரசகுல்லா மாதிரி. என்ன ரசகுல்லாவா? ஆமாம், அப்படின்னா இல்லையே. சரி, ஜீராவில் வச்ச குலாப் ஜாமுனு. நீ எதுக்கு திங்கிறதா சொல்கிறான்? ஏன்னா நான் இப்போ ஒன்று அப்படியே திங்க போகிறேன். சங்குக்கு அது அப்படின்ட்டு நாங்கள் தான் கேட்க. இப்போ அப்படியே ஒரு ½ hour கழிச்சு காட்டணும்னா ஜங்கு எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அதெல்லாம் முடியாது. இரு ப்ரொடெக்ஷன். என்ன ப்ரொடெக்ஷன்? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். இல்லை ப்ளீஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணலாமே. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறல. ஜங்கு இரு ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக இவனுக்கு மேலே ஜங்குக்கு இருக்கான். லைக் இவன் அப்படியே புஷ் பண்ணி வச்சுருக்கான் கீழே அவன் மேலே படுக்க விடாமல். இரு ஒரு நிமிஷம் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். வேண்டாம். எதுக்கு வேண்டாம்? அது கம்ஃபர்டபுளாக இருக்காதா? கம்ஃபர்டபுளாக இருக்காதா? இங்கே பாரு, இப்போ அதை யூஸ் பண்ணணும். இங்கே பாரு, கரெக்டாக அதெல்லாம் வரும்போது நான் எடுத்துருவேன். வேண்டாம். பயமிடு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி எப்படி அங்கே நடக்குது. ஸோ ஃபைனலாக அது போயிருக்கோம். அந்த 5 hours முடிச்சுட்டு தான் தலைவன் விட்டுருப்பான். ஆமாம், நீ சின்ன பையனா நீ? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்துச்சு. பொறுக்கி பையன். ஐயோ இடுப்பு வலிக்குதா?
சாரியா சாரி கொண்டு போய் குப்பை தரல போடு. அம்மா ஐயோ இடுப்பு போச்சு. சாரி கச்சிக்க ஏண்டா என் அண்ணன் அந்த குழந்தைய இன்னும் பண்ணி வச்சிருக்க நீ. மா அப்பா அப்பா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுடா, தயவு செஞ்சு என்ன விட்டுங்கடா, நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே போயிடுறாங்க. டே மகனே, அப்பா உன்னை வளர்த்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. தேங்க்ஸ்ப்பா. 5 அறிவு கிளியர் பண்ண துப்பு இல்லை, இதிலலாம் மாஸ்டர் டிகிரி. தலையெழுத்துடாலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமினா ஒரு மாதிரி முறைக்க, இந்த பக்கம் டேக்குக்கு 2 பேரும் திருத்துன்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ அப்படியே எங்கள் ப்ரெசென்ட்டில் காமிச்சோன்னா லைக் அந்த உள்ளுக்குள்ளே டேக்குக்கு 2 பேரும் வெளியே குழந்தையோட ஜிமினு அந்த சீனரியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ அதை அப்படியே கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறோம். கச்சு அப்படின்ட்டு ஜிமினா தான் அழகு பிள்ளையாட்டம் கொஞ்சிட்டு இருக்கு அந்த 2 குழந்தையும். தான் இதை சாப்பிடு, எனக்கு போதும் ஜங்கு, இதை சாப்பிடுன்னு சொல்கிறல்ல. சாரி. அந்த பயம் இருக்கணும். என்ன கொஞ்சம் சாப்பிடு, போதும் சாப்பிடு அப்படின்ட்டு வச்சு திணிச்சிட்டு இருக்கான் அங்கே தாவங்க்கு. அந்த பக்கம் பேபி அழுக, நம்ம ஜிமன் தான் இந்தா படி அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறான் தாவன் கிட்ட. ஜிமனா என்ன அது என்னடா வந்து போயிட்டு இருக்க, இதுக்கப்புறமா இந்த 2 குழந்தையும் நீயே பார்த்துக்கோ. ஏன் நீங்கள் என்ன பிடுங்க போகிறீங்களா? எனக்கு இதுக்கப்புறம் நிறைய முக்கியமான வேலை இருக்குது. அப்படியா, என்ன வேலை? அது டேய் பா, இதுக்கப்புறமா அவன் பின்னாடி சுற்றுறதை விட்டுவிட்டு படிக்கிற வேலையை பாரு. அப்பா இப்போதான் குழந்தை பிறந்துருச்சுல. பிறந்துச்சுப்பா, அவன் தானே பெற்றுக்கிட்டான். ஆமாம், உனக்கு என்ன வேலை? குழந்தைய பார்த்துக்கணும். நீ கிளிக்கிறீங்களே தெரியுது, இதுக்கப்புறம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், புரியுதா? சரிப்பா. ஏய் மருமகனே, மாமா இதுக்கப்புறமா ஒழுங்காக படிக்க வை. சரிங்க மாமா, இதுக்கப்புறமா ஃபுல் டைம் ஓகே, அது மட்டும்தான். என்னது, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நானும் படிக்க மாட்டேன். என்னது படிக்க மாட்டியா? மயிறு படினா படுறா. அப்போ அவனுக்கு கூட 3 அறிவு இருக்குது. ஐயோ அம்மா, எப்படானா அந்த 3 அறிவு கிளியர் பண்ண போகிற? மயிறு போட்டு விட்டல, இனி எங்கள் அம்மா சாயந்தரம் வரையும் கொத்தின்னு இருக்கண்டா. ஏன்டா அப்படி பண்ணுற? நான் மட்டும் வாங்குறல, நீங்கள் வாங்கடா மயிறு அப்படின்ட்டு இவனுங்க 2 பேரும் மாற்றி போட்டு விட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி லைக் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ குழந்தைங்க 2 பேரும் அழகு போகல தொட்டிலே தூங்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கீழே இருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே பார்த்தனா தயம் சரி, A is equal to B, B is equal to C, C is equal to D. என்ன பண்ணுற? படிக்கிறேன். என்ன சப்ஜெக்ட் படிக்கிற? நான் என்ன படிக்கிறேன்? பயாலஜி. பயாலஜியில் இருக்கிற A² B² வருது. அது 10th தெரிஞ்ச கணக்கு, அது ஒன்று தான். அதான் டக்குன்னு வந்துச்சு. படி. ஆனால் தயம் என்னப்பா, என்ன வேணும்? அது ஏதாவது கொடுக்கலாம்ல. என்ன எனர்ஜி ட்ரிங்க்கா? கிடைக்குமா? செருப்பு இருக்குது தெரியுமா? தெரியும். மட்டும் படிக்கிறியா? யாரா அவன் படிக்க சொல்கிறான்? தாங் வாய மட்டும் படி அப்படின்ட்டு அவன் கையில் குச்சி வச்சு மாற்றிட்டு இருக்கான் ஜங்குக்க. ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக மார்னிங் தான் காட்டுறோம். ஜங்குக் நான் இன்னைக்காவது ப்ளீஸ்ரா இந்த எக்ஸாமாவது நல்லா பண்ணி பாஸ் ஆகுடா, அவமானமாக இருக்குது. அவமானம் இருக்கா? நான் அவமானமாக இருக்கு? கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் படிக்காமல் ஃபெயில் ஆகிற மாதிரி பேர் என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா அறிவு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு? இந்த மாதிரி 5 பக்கத்துக்கு பஞ்சு டைலாக் அகைன் பேசினா ஏதாவது வச்சு திணிச்சிடுவேன். மூட்டு போ, நல்லபடியாக எழுதிட்டு வரேன் உனக்கு, புரியுதா? சரி போகிறான். ஏதாவது கூடு. என்ன கொடுக்கணும்? ஏதாவது கூடு. அத்தை இருக்காங்க, போ. அவங்க இருக்கட்டும், கூடு. இங்கே வா. நல்லா எழுதணும், சரியா? சரி. அப்புறம் ஒரு ஹக்கி. ஹக்கு மட்டும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தேங்காய் ஹக் பண்ணிக்கிட்டு லைக் ஜங்கோட கை தேங்காயோட பேக்கு போகுது. உடச்சிடுவேன், கையை உடச்சிடுவேன். கையறா, அது கையறா பொறுக்கி
அப்படின்ட்டு கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தேங்க வந்து நினைக்கிறான். என்னாச்சு 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 என்னம்மா ஆச்சு? உன் அப்பா இருக்கல்ல, ரோசம் கட்டவன், துப்பு கட்டவன், மானம் கட்டவன், இப்போ என்ன பண்ணது போறான் தெரியுமா? 6 எழுத போகிறான். மா என்னம்மா என் குழந்தை கிட்ட அசிங்கப்படுத்துறியா? ஐயோ, உன் போகிற குழந்தை கூட பெரிய வேலைக்கு வந்து உனக்கு காரி துப்புண்டா நீ பண்ணுற வேலைக்கு. மா ஆமா நீயும் அசிங்கப்படுத்துகிற. செல்லக்குட்டி, அப்பா அப்போ எக்ஸாம் எழுதிட்டு வர்றேன், சமத்து பிள்ளை இருப்பீங்களா? அஜோ, என் பிள்ளை என்ன மாதிரி எம்பூட்டு அழகா இருக்கு. சரி சரி கொஞ்சம் போதும், வா போகலாம். போலாம் மா கொடுங்கம்மா அப்படின்ட்டு அந்த குழந்தைய அப்படியே சங்குக்கு வாங்கிக்கிறான். இன்னொரு குழந்தைய தாங்க வச்சுக்கிறான். சரி, இப்போ அப்படியே ஒரு காரில் காட்டினோன்னா லைக் பேக் சீட்டில் ஜிமினா இல்லையா, அவன் தான் 2 குழந்தையும் வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ முன்னாடி சீட்டில் நம்ம தாயம், டிரைவர் சீட்டில் லைக் டிரைவர் சீட்டில் தாயம், அதுக்கு பக்கத்தில் ஜங்குக்கு. அந்த காரு அப்படியே போகுது. செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்கட்டி, வெள்ளச்சட்டி, என்ன பண்ணிட்டு நீனு? ஓஜோஜோ, எம்பூட்டு அழகா இருக்கு என் புள்ள. தம்பி புருஷா, நான் தானா 2 பேரும் ஒழுங்காக அரியரை கிளியர் பண்ணலை. நான் பாரு, இந்த அரியரை கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். அவன் பண்ணுறோம் இல்லையோ, நான் பண்ணுறேன். இதை தான்டா எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்க தெரியுமா? யாரு நீனா? ஜெபனா, உன்னால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது பாப்பா. என்ன சவால் விட்டியா? மயிறு நான் பாக்குறேன்டா. இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டா நான் திட்ட மாட்டேன். அதான் உங்கள் பிளானு. கண்டுபிடிச்சிட்டான்டா அண்ணா. அப்படிலாம் இல்லைண்ணா. ஐயா வாய மாடுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த காரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஜங்கோட காலேஜுக்கு முன்னாடி தான் ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே ஜங்க் தான் இறங்குறான். ஸோ இந்த பக்கம் தாயாங்கும் அப்படியே அந்த குழந்தைய வாங்கிட்டு கீழே இறங்குறான். உள்ள ஒரு குழந்தைய வச்சுட்டு ஜிமினா தான் உட்காந்துருக்கான். ஓய் செல்லக்குட்டி, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அப்பா போயிட்டு அரியர் எழுதிட்டு வருவேண்ணா. நீங்கள் அம்மா கூட சமத்து பிள்ளையா இருக்கணுமா? டேய் ஜங்குக்கு, சொல்கிறா, என்ன பண்ணிகிட்ருக்க? யார் இது? உன் அண்ணனா? நடு அண்ணனா? என் ஒய்ஃபி. என்ன ஒய்ஃபியா? ஆமாம், என் ஒய்ஃபி. பார்க்குறதுக்கு நான் போ, அவனுக்கு 30, எனக்கு 22. என்னடா சொல்கிற? அப்போது இந்த குழந்தை என்னோட தாண்டா? உன்னோடதா? ஆமாம். ஏச்சி இந்த பொடி, உன் குழந்தை மூச்சா போச்சுடா என் மேலே. நான் இப்போ எப்படி எக்ஸாம் எழுதுனேன்? ஐயோ செல்லக்குட்டி, கரெக்டான வேலை பார்த்துருக்கீங்க, இப்படி தான் பார்க்கணும். ஜாங்கோ, அது யாரோட குழந்தைடா? அதுவும் என்னோடதே. அடப்பாவி, இது எத்தனாவது அரியர்ரா? எனக்கு ஒரு 10வது. எத்தனை குழந்தைடா? 2. அடப்பாவி, அதெல்லாம் கண்டுக்கப்படாது. சரி வைஃபி, நீ போயிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு சொமத்து பிள்ளையா இருப்பியா? நிறைய எழுது சீக்கிரமாக வந்துடுவேனா? சரி சரி, நீ பார்த்து பத்திரமா போ. ஓகே, அப்புறம் ஆல் தி பெஸ்ட். இந்த வேலை கிளியர் பண்ணு ப்ளீஸ். நான் பார்த்துக்கிறேன் செல்லம், நீ பார்த்து பத்திரமா போ. இங்கே வா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஜாங்குக்கா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் குழந்தைகிட்டு போயிட. என்னடா இது? அதெல்லாம் அப்படி தான் மாமே. டேய் விடுறா என்ன? எவன்டா அவன்? சீனியரு பிடிங்கடா அவங்கள. எவனோ வயசு அதிகமாக இருக்கோ அத்தனை பேரையும் இப்போ பிடிச்சி லவ் பண்ணுறேன்டா நான். நான் மச்சான் இப்படி இறங்கிட்டான். ஆனால் கடைசியில் ஜஸ்டிஃபை ஜிமினாடா என் ட்ரெஸ்ஸில் மூச்சா போயிட்டானா. இப்போ நான் எப்படா போய் எக்ஸாம் எழுதுவேன்? வெட்றா உன் பிள்ளை தானே. என் பிள்ளையா? பெற்றுக்கிட்டு நீ மூச்சா போட முடியாம இல்லையா? வெட்றா டே, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா? இது தள்ளு மச்சம், நார்து மச்சம். குழந்தை மூச்சா அப்படின்னா மச்சா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இச்சி உன் குழந்தை மூச்சா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் மச்சா உன் குழந்தை என் குழந்தைன்னு பிரித்து பேசுகிறேன். நம்ம குழந்தை அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் அப்படியே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தான் போகிறானுங்க. ஸோ அந்த பையன் அப்படியே ஜங்குக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவனோட சீனியர் லவ் பண்ணுறதுக்கு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். இப்படியே எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் முடிச்சுட்டு தலைவன் வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டில் எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. லைக் ஜிமினோட ஃபேமிலி, ஜங்கோட ஃபேமிலி, எல்லா ஃபேமிலியும். டேய் என்னடா குருன்னு பார்க்குறாங்க? தரல மச்சான், ஒருவேளை நம்ம 2 பேரும் நல்லா எக்ஸாம் எழுதிருப்போம்னு சொல்ல பார்க்குறாங்களோ. சரி, எத்தனை அட்டன் பண்ண? நான் படித்தது ஒன்றுமே வரல. அப்படியா? அப்போ போட்டுக்கோ. நான் ஒழுங்காலத்தில் போட்டுக்கோ மச்சா. நம்ம 2 பேரும் எனக்கு உருப்பிட மாட்டோம். ஆமாம், உருப்பிடவே மாட்டோம். எப்படி எழுதுன? இப்பொழுது இங்கு நாங்கள் இருவரும் என்ன சொல்ல? இப்போ ஒழுங்காக எழுதலை. அது வந்து அத்தை அதை கொடுங்க. இந்தாடா மருமகனே. அது தொடப்பமா? தயம் இங்கே பாரு, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், இதெல்லாம் ரொம்ப ஓவரு. நான் தப்பிச்சேன். ஹலோ
சுகா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு போகலையா? உன் கூட தானே படித்தேன். இப்போது வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் நீ இன்னும் அந்த அறிவு கிளியர் பண்ணல. அது வந்து சுகா, இங்கே வா, உனக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நீ திருந்துவ. என்ன ட்ரீட்மெண்ட்டு? சூடு வைக்கிறேன்னு தெரியுமா? நான் அதை சூடா மச்சா ஓடுறா அப்படின்ட்டு வீடு ஃபுல்லாக ஒரு பக்கம் தாவாங்க, ஒரு பக்கம் சுகான்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்ம ஜீக்கு துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. அத்தை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். தாயாங், சொல்லுங்க அத்தை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் ரொம்ப விளையாட்டு புள்ள. எப்படி இவ்வளோ பொறுப்பா? என்ன பொறுப்பா? உங்கள் பிள்ளைய கடைசி வரைக்கும் அவனுக்கு வரவே வராது. எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று சொல்லவா, அவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறான். அவன் ஒரு 2 வாரமாக இல்லை, ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருந்தான். ஏன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லி. அவன் ரொம்ப துருத்துருன்னு இருப்பான், சின்ன பையன். ஆனால் யார் மேலே அன்பு வச்சிட்டான்னு வையன், அதுக்கப்புறமா அதை விட்டு பிரியவே மாட்டான். எனக்கு தெரியும் த, அவனோட குழந்தைத்தனம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சரியான பொறுக்கி அவன். அதுவும் எனக்கு தெரியும். சரிப்பா போ. சரிங்க அத்தா, நீங்களும் சாப்பிட்டு பாடுங்க. சரி அப்படின்ட்டு இப்போ தாங்க அப்படியே போக. ஏய் என்னங்க, தண்ணி எடுத்துகிட்டு வா. இது எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு ஜங்கோட அம்மா தான் அப்படியே தண்ணி எடுத்து கொண்டு போயிட்டு சவாலில் உட்காந்துருக்க ஜங்கோட அப்பாவுக்கு எடுத்துட்டு அவங்களும் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. என்னடி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைங்க. என்னாச்சு? நம்ம பிள்ளைய இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எது 5 அரியரோட 2 குழந்தை? ஏங்க அப்புறம் ஊருக்குள்ளார காரி துப்புறாங்கடி என்ன? ஏங்க அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவன் குழந்தைங்க. டேடி அடி அடி குழந்தைன்னு மட்டும் சொல்லாத, கையில் 2 குழந்தை வச்சுருக்கான், குழந்தைன்னு சொல்லி அப்படின்ட்டு இவங்க 2 பேர் இங்கே பேசிகிட்டு இருக்கா. உள்ளே பார்த்தோன்னா, ஓய் சுட்டுமணி குஞ்சுமணி 2 பேர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஓய் நீ தான் ஃபஸ்ட்டு பேசாவான்னு நினைக்கிறேன். உன் கொண்டு ரொம்ப குட்டியாக இருக்கே, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அப்படியே என்ன மாதிரி நீயும் க்யூட்டாக தான் இருக்க, ஆனால் நீ என் புருஷன் மாதிரி. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது 2 பேரும். சுட்டுமணி குஞ்சுமணி அப்படின்ட்டு ஜாங்கோக்கா அங்கே கொஞ்சிட்டு இருக்கான். என்ன பண்ணுற? தாங்க இங்கே வா இங்கே வா. இங்கே பார்த்தியா, இவ பேர் சுட்டுமணி. சுட்டுமணியா? சுட்டுமணி. சுட்டுமணி? இவ பேர் குஞ்சுமணி. குஞ்சுமணியா? ஆமாம், சுட்டுமணி குஞ்சுமணி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓய் இங்கே பாரு, உங்கள் மம்மி வந்துட்டாங்க, நீங்கள் போய் உங்கள் மம்மிக்கிட்ட இருங்க, நான் போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு சங்குக்கா பொறுப்பான பிள்ளையா போய் உட்காந்து படிக்குது. இந்த பக்கம் தயாங்க அப்படியே சங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறான். லைக் அவனோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலு, அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. என்னாச்சு என்னாச்சுமா என்னம்மா அப்படின்ட்டு அந்த குழந்தைய அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டே சங்க பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே நைட் டைம் ஆயிட, லைக் 2 பேரும் தான் அப்படியே படுத்துருக்கானுங்க. ஸோ குழந்தை அப்படியே தொட்டியில் படுத்துருக்கு. ஒப்பா ஒப்பா ஒப்பா. அது வந்து எது வந்து எனக்கு எனக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல. என்ன வேணும் உனக்கு இப்போது? அது மொத்தமாக கொடுத்தாலும் சரிதான், சில்லறையாக கொடுத்தாலும் சரிதான், ஆக மொத்தத்தில் கொடுக்கணும். மொத்தமாக சில்லறையாவா? அப்படின்னா மொத்தம் மட்டும் கொடுத்தா அது சில்லறை, ஒன்று அப்படியே மொத்தமாக கொடுத்தா அது மொத்தம். இப்போ உனக்கு நான் வேணும். ஆமாம், அந்த தொட்டில் 2 பேர் இருக்காங்களே, அவங்க யார்? ஏன் பிள்ளைங்க. உனக்கு ஏஜ் எத்தனா? எனக்கா? எனக்கு ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் 22னா இப்போது 23. 23 கரெக்டா? ஆமாம். இப்போது உனக்கு குழந்தை எத்தனை? 2 குழந்தை. அரியரு? அது அரியர் எத்தனை? 5. ஏண்டா பொறுக்கி 23 வயசில் 2 குழந்தை 5 அரியர் வச்சு சுற்றிட்டுருக்க. இதில் இப்போ 3ஆவது வேறு உனக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அடி போட்டுட்ருக்க. அது வந்து கிட்ட வந்த காலை உடச்சிடுவேன். தான் இப்போலாம் நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டுற. போ, நீ என்கிட்ட பேசாத. என்ன பண்ணுற? ஆமாம், இப்போலாம் நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டுற. நான் தான் இப்போலாம் போக்கி மாதிரி இருக்கேன். நீ நல்லா பொறுக்கி மாதிரி என்கிட்ட எதுவுமே கொடுக்க மாட்டேற, காட்ட மாட்டேற, பண்ண மாட்டேற. சரி விடு, நான் வந்துட்டு எதுவும் கேட்கல. குட் நைட்.
அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பி அப்படியே சுருண்டு படுத்துக்கிறான் ஜங்குக்கு. ஹோய் என்ன என்ன கொடுக்க போறியா? அதான் கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு, போ உங்களோட அக்கா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு திரும்பிக்கிறான். ஜங்கு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சீரியஸாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல நம்ம லைஃப்பில். நிறைய 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 இருக்குது. எனக்கு தெரியல, காதல் சுகத்தை மட்டும் கொடுக்காது, பெயினையும் நிறைய கொடுக்கும்ல. அந்த பெயினை தாண்டி வர்றதுக்கு பேர் தான் உண்மையான காதல். பெயினோடவே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அங்கே காதல் எங்கே இருக்குது சொல்லு? அதுவும் உண்மைதான். காதலுக்கு பின்னாடி நிறைய வலி இருக்கும். பட் நம்மளோட ஸ்டோரியில் ரொம்ப அதிகம் இல்லை, எல்லாருமே அழுதுட்டாங்க தெரியுமா? நானும் பார்த்தேன். பட் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சரி, உனக்கு என்ன வேணும்? இந்த டாக்குக்கு அப்புறமா எனக்கு வேறு என்ன வேணும்னு நினைக்கிறேன்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், தூங்கலாமா? சரி தூங்கலாம். குட் நைட். குட் நைட் அப்படின்ட்டு 2 பேரும் அழகு பிள்ளையாட்டம் ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறானுங்க. இப்போ அப்படியே மார்னிங் காட்டணும்னா பார்த்து சீக்கிரமா போயிட்டான். இங்கே பாரு, இனிலேருந்து டியூஷன் போகிற, ப்ளீஸ் நல்லா படி. டியூஷன் அனுப்பி ஃபஸ்ட்டு படிக்கணும். ஆனால் குழந்தையா குழந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க, போ. சரி போகிறேன், இங்கே வா. நல்லா படிக்கணும். ஓகே, இந்த பக்கம் இங்கே 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 ஒன்று படிக்கணும் நல்லா, சரியா? சரி ஹேரு இதை கோம் பண்ணுறான் அப்படின்ட்டு அங்கே அழுகு போடலையாட்டம் தாங்க தான் சங்குக்கு ஹேர்லாம் கோம் பண்ணி விட்டுறான். ஓகே நான் போய்ட்டு வரேன், பாய். பாய். ஓய் சுட்டமணி குஞ்சமணி, நான் போய்ட்டு வரேன், பாய் அப்படின்ட்டு அழகு போகல அவன் பாய் சொல்லிட்டு வெளியே தான் வரான். நான் மச்சான் எனக்கு மாதிரி நின்றுட்டுருக்கேன். டியூஷன் போட மாட்டான் மயிறு, டியூஷன் போகணுமா? ஒன்றுக்குமா, நான் கூட நினச்சேன் தரம். இருந்தாலும் நீ சூப்பர் தெரியுமா? போங்க 2 பேரும் டியூஷன் போய் படித்து ஒழுங்காக கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகே ஆமாச்சான் போகலாம். ஏறக்கைய நீ டியூஷன் போகிற சரி, என்ன டியூஷன் போய்ட்டான் உன் புருஷன்? இங்கே பாரு, அவனை எப்போ உங்களுக்கு கொடுத்தனும் அப்போ உன் புருஷன் ஆகிட்டான். அப்புறமே எதுக்கடா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான் அவன். நான் அண்ணனை எங்களுக்கு தள்ளி விட்டு நீ ஜாலியாக இருக்கான்னு பார்த்தியா? எல்லாம் முடியாது மச்சான். இங்கே பாரு, நம்ம 2 பேரும் அப்படி எங்கே போனால் ஒன்றா தான் போவோம். அதுக்கு நான் அறிவு எழுத கூடவா? வெக்கமா இல்லை உனக்கு? இல்லை அப்போ எனக்கும் இல்லை, வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் டியூஷன் தான் போகிறானுங்க. சரி, இப்போ அப்படியே ஒரு ரூமை காட்டினோன்னா லைக் நடுவில் நம்ம ஜிம்முன்னு ஜங்குக்கு உட்காந்துருக்கு, சுற்றி வர நிறைய பசங்க உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போது அப்படியே ஒரு பையன்தான் லைக் ஜங்கிட்ட உட்காந்துருக்க. ஓய் அண்ணா, எத்தனை படிக்கிற? 10th. ஓ 10th. நீ எதாவது படிக்கிற? நான் 9th. அண்ணா நான் 6th படிக்கிறேண்ணா. அது 6th மச்சான், எங்கள் நம்ம தான் சீனியரு. சாலர் கட் சட்டையை தூக்கி விட்டுறான். எங்கே இருக்க எல்லாருக்கும் நாங்கள் தான் சீனியரு. என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த அண்ணா காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்காங்களாண்டா மச்சான், பயப்படுறாங்க மச்சான். ஆமாம் ஜம்னா, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். எங்கள் நம்ம தான் கெத்து. மச்சான். உன் பேர் என்னடா? என் பேர் சலீமுண்ணே. சலீமு, படா போய் தண்ணி மட்டும் வாடா. இதோ போகிறேண்ணே, இந்தண்ணே. டேய் ஜம்னா, இது நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? அண்ணா உன் பேர் என்ன? என் பேர் மாமாவா? இல்லைண்ணா சரி, நீ சொல்ல முடிக்க 1/2 மணி தான் இருப்பில் இருக்கு, அதை விடு. கையில் என்ன? முட்டாய் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? நீ கொடு. அது ஒன்று தானே வாங்கி கொடுத்தாங்க. குட்ரா முட்டாய் சோ. பயமுறா. ஏடா சின்ன பிள்ளைந்து பிடிங்கிற வெக்கமாவே இல்லை. இந்த உனக்கு பாதி. அப்போ ஓகே மச்சம், நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? ஆமாம் நல்லா இருக்கு. பயமுறா. சரிண்ணா. குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு எல்லாருமே அப்படி எழுந்திரிச்சு நிற்க. மார்னிங். ஹாபி, நீ இங்கே? மச்சான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் டியூஷன் கிளாஸில் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? அது ஓன் டியூஷன் கிளாஸா? ஆமாண்ணா, இவர் தாங்க சாரு. இதுக்கு மேலே ஆமாண்ணா எதுவும் இல்லைடா. சீ இன்னும் நீங்கள் அந்த அறையை கிளியர் பண்ணலையா?
அது எப்படிரா இவங்கிட்ட கொண்டு சேர்த்து விட்டுருக்கான் அவன் வேணுமே தான் என்ன பழி வாங்கியிருக்கான் அவனுக்கு வீட்டுக்கு போயிருக்கு. டேய் தம்பிங்களா சொல்லுங்கண்ணா, இங்கே இருக்கானுங்களே இந்த 2 பேர், இவங்க 2 பேரும் காலேஜ் படிக்கிறானுங்க, இன்னும் பரீட்சையில் பாஸ் ஆகலை. டேய் அப்போ இவங்க சீனியர் இல்லைடா, பெயிலானவங்கடா. ஓ அவமானப்படுத்துறானே. டே ஹோபி உன்னை கொண்டுருவேன்டா. ஏ இங்கே வாடா. என்னண்ணா உன்னோட ஸ்கோர் எவ்வளோ? நீ இப்போ 10th தானே படிக்கிறா? ஆமாண்ணா ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அவமானப்படுத்துறான் மச்சா, அவமானப்படுத்துறான். டேய் நீங்கள் வாடா. சொல்லுங்க சார். ஏடாச்சு எதுக்கு அழுதுட்டுருக்க? அதோ அந்த அண்ணா என் சாக்லேட்டை பிடிங்கி சாப்பிட்டாங்க. ஐயோ மானம் போச்சு. நான் அப்போ சொன்னல மயிறு. டேய் என்னடா பிடிக்கிறதுக்கு நல்லா தின்ட்டு இப்போ என்ன பண்ணி மாட்டி விட்டுறியா? டேய் இன்னும் நீங்கள் திருந்தலையா? அதெல்லாம் எப்படி திருந்தோம்? அதெல்லாம் மாட்டோம். சரி புக் எடுத்து வந்தீங்களா? ஆமாம் புக் எடுறா. என்ன மச்சான் மறட்டுறான்? எடுத்துடுறா அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேர் அப்படியே புக் எடுக்கு. அங்கே ஹோபி தான் அப்படியே கையில் குச்சை வச்சு மாற்றின்னு இருக்கான் 2 பேர்த்தையும். இப்போ அப்படியே ஜாங்குக்கு தான் முதுகுலேயே ஒன்று வைக்கிறான். ஓ என்ன பண்ணுற? எப்படி ஆடுவாங்க? 20 ஆன்சரு. நான் மச்சான் அடிக்கிறான். என்னையும் அடிச்சுட்டான்டா. வலிக்குதுடா, எனக்கு வலிக்குதுடா. ஏச்சி வாங்க மாடுங்க. சின்ன பசங்க கூட அவங்க பாடி படிச்சுட்டு இருக்க, படி பேசாம. நான் மச்சான் மிரட்டுறான். வாய் மட்டும் படிச்சுட்றான். A+. ஐயோ இது 10th பாடமா, இது வேண்டாண்டா அப்படின்ட்டு அவங்க பேர் படிக்க. சரி இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகி ஈவினிங் தான் காட்டுறோம். என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்க? எதுக்கு தூக்கி வச்சுட்ருக்கணும்? உனக்கு தைரியம் இருந்தா ஹோபியோட கிளாஸ் என்ன நினைப்பேன்? ஹோபியோட கிளாஸ் எனக்கு தெரியாதா? பாரு நான் வீட்டில் கூட படிச்சுக்கிறேன். சின்ன பசங்க முன்னாடி நான் அவமானப்படுத்துகிறேன் தெரியுமாவா? ஐயோ அப்படியா? ஆமாம் சொல்லும். இதுக்கப்புறம் நான் வீட்டில் எச்சு வாய முடி. நான் ஏண்டா ஒழுங்கா அறிவியல் இருந்தா உனக்கு எங்கடா பார்த்த நிலமை? சரி சும்மா திட்டிகிட்டே இருக்காத. எனக்கு உனக்கு ஒரு போன்விட்டா கிடைக்குமா? இது நீ படிச்சு வந்த கிளிக்கா? எனக்கு வேணும், எடுத்துடா இரு அப்படின்ட்டு தவாங்க அப்படியே கீழே போயிட்டு லைக் போன்விட்டா ரெடி பண்ணிகிட்ருக்கான். என்னப்பா இந்த 20 கேட் பண்ண வேணா இல்லையா? எனக்கே தெரியலத்த பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க தான் போகிறான். சங்கு என்னது தாயம்? நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அப்படியா? ஆமாம் சும்மா படின்னு சொல்லிட்டு இருக்காத. சரி ஓகே ஆமாம் ஏதாவது பேசலாமா? என்ன பேசணும்? சரி ஓகே இப்போது உனக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்குல்ல? ட்ரீமா? அப்படிலாம் இல்லை. எங்கிட்ட நீ சொல்லு. உனக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கா? இந்த மலை அடிவாரத்தில் அப்படி லைக் ஒரு குட்டி வீடு, அந்த வீட்டுக்குள்ளே நீ நான் நம்ம குழந்தை, வெளியே ஒரு குட்டி நாய், அதானே? அப்புறம் வேற யாரும் கூட்டி போகணுமா? வேற என்ன ஆசை? அது என்ன? நம்மளோட குழந்தைங்க 2 பேரும் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு குழந்தை வேணும், அதானே? நீ அரியரை கிளியர் பண்ணணும். சும்மா அங்கே வந்துட்டுருக்க நீ பா. சரி இங்கே பாரு, நாளைக்கு நம்ம குழந்த பெரிய ஆளாகி என் அப்பா ஜெருக்கு வச்சிருக்காருன்னு சொன்னான், நல்லாவா இருக்கும். சரி கிளியர் பண்ணுறேன். ஓகே இப்போ போய் படிக்கிறியா? தாயம் பாடி ஜங்கு. சரி போகிறேன் அப்படின்ட்டு அவன் படுக்க போய்ட்டு உட்காந்து படிக்கிறான். சரி அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டோண்ணா லைக் தான் கீழே வந்து அவங்க அத்தைக்கு குக்கிங் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பான். சரி அப்படியே மெதுவாக மேலே வரான். இவனா அப்படின்ட்டு அப்படியே எட்டி பார்த்தா தலைமை ரூமில் இல்லை. சரி அப்படியே பேக்லேயும் பக்கம் எட்டி பார்க்குறாங்க. பா திருட்டு தம்பில் ஒரு சுகம் இருக்கு. என்ன சுகமாக இருக்கு. நல்லா வட்டம் வர்ற போல இருக்கு சிகரெட்டில். என்ன பண்ணுற? அது வந்து இப்போ சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி இல்லை, அது இப்போ கொசுக்கடி ஊதுபத்தி கொளுத்தி வச்சு கொசுபத்தி புகை, அந்த புகை. இங்கே வா. காது 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 அறிவு இருக்கா உனக்கு? இல்லை லவ் தான் இருக்கு. டே பொறுக்கி இங்கே பாரு, எத்தனை சொல்லியிருக்கேன் உனக்கு என் பசங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அது
எப்போ வந்தாலும் நான் பொறுக்கி தானே, அப்படி எப்படி இதெல்லாம் மாற்றுவேன். சரி, படிச்சா இல்லையா? இல்லை. ஒரு கிஸ்ஸு. அப்படி என்ன சொல்லியிருக்கேன், இந்த சிகரெட் வேலை எனக்கு பிடிக்காது, இதை வச்சுக்கிட்டு என் பக்கத்தில் கிஸ் அடிக்க வந்தா அறுத்துருவேன். சரி சரி, கோவப்படாத, இரு நான் போய் இதை வயலில் போட்டு வரேன், ஒன்றும் கிளிக்க வேண்டாம், இரு வரேன் அப்படின்ட்டு தான் ஜங்குக்கா வேகமாக கீழே ஓடி வரான். மாத்தாஜி. என்னடா மாத்தாஜி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறான்? சமைச்சிட்ருக்கேன். ஆஹா டே, அந்த அரியரு. ஓ, எங்கே போனாலும் அரியரு அரியரு அரியரு, நான் போகிறேன் அப்படின்ட்டு பாடுக்கு அப்படியே சோஃபாவில் வந்து டிவி பார்க்குறான். அப்பா அரியர் கிளியர் பண்ணியா? போகிறப்பா போகிறேன் அப்படின்ட்டு படுக்க போகிறான். சரி அப்படியே போயிட்டு 8 மணி கொஞ்சம் மணி, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உன் அப்பாவை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்கடா, நீங்கள் 2 பேர் தாண்டி என் தமட்டு போட்டுங்க அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சிட்ருக்க. அவனோட மைண்ட் வாஷ் தான், அப்பா அப்பா நீங்கள் எப்பப்பா அரியரை கிளியர் பண்ண போகிறீங்க? நீயா கேட்டா? ஐயோ, எங்கே போனால் அந்த அரியரை துரத்திட்டே இருக்க, ஐயோ அப்படின்ட்டு இப்போ சாப்பாடு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதெல்லாத்தையும் பார்த்து தான் அங்கே அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்படியே ஒரு 1 வீக்கு ஸ்கிப் ஆக இப்போ அப்படியே 1 டே வீட்டில் தான் காட்டுறோம். ஸோ எல்லாருமே லைக் ஜிமினோட ஃபேமிலி, அப்புறம் மற்ற டேக்குக்கோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி கேதராக இருக்காங்க ஜங்கோட வீட்டில். எல்லோரும் அப்படியே குழந்தை அழகு போல் கொஞ்சிட்ருக்க. இந்த பக்கம் ஜங்குக்கு மட்டும் தேங்கோட ஷர்ட் இல்லையா, அதை ஒரு மாதிரி பிடிச்சி இப்படி பண்ணிகிட்ருக்கான். சும்மாரு தயாங், சும்மாரு சொல்கிறல எல்லோரும் இருக்காங்க, தயாங் சும்மாறா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்கே இருக்க. ஸோ அங்கேருந்து உள்ளே வரலாமா அப்படின்ட்டு கேட்க, எல்லோரும் பார்த்துட்டு வா ஹோபி அப்படின்ட்டு சொல்ல. இப்போ ஹோபியா அப்படியே வரான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த பக்கம் வந்துருக்க மச்சான், நான் கேட்டு விடு. அதானே, உனக்கு எங்கே என்ன வேலை? அரியர் கிளியர் பண்ணிங்களா கேட்டான்டா. டேய் சந்தோஷமாக உனக்கு பிடிக்காதுல்ல? அப்போ இன்னும் கிளியர் பண்ணல. சரி ஓகே, அம்மா அப்பா எல்லோரும் இருக்கீங்க, எல்லாருக்கிட்டே சொல்லிடுறேன். அது என்ன மச்சான் ஒன்றும் சரி இல்லையே, நான் வைக்கப்பட்டு அதான்டா எனக்கும் தெரில. ஓய் என்ன மாட்ரு? அது இன்னும் ஒரு 2 வீக்கில் எனக்கு மேரேஜ். அட படுபாவி துரோகி, எப்படா காதல் பண்ண கல்யாணத்துக்கு வந்து நிற்கிறேன்? அது மச்சான் நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட கொலிக்கு ஒருத்தான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தட் ப்ரப்போஸ் பண்ணோம் வீட்டில், ஓகே அதான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. நான் மச்சான் கலந்துக்கு போமா வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம். எதுக்குடா? வெத்தலை பாக்கு வச்சு முறையாக எங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும், அப்போ தான் வருவோம் இல்லை மச்சான்? அதானே மச்சான், இங்கே தோண மாப்பிள்ளையே நான் தான் போவேன். ஏய் அவனோட ஃப்ரெண்டு நான் தான் போவேன். ஈச்சி நான் தான் போவேன். நான் தான் போவேன்னு சொல்லிட்டுருக்கேல்ல, நீங்கள் 2 பேருமே வர வேண்டாம், எனக்கு சுகா வருவான். சுகா இதை வரேன்டா. நான் மச்சா பசங்க அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்ட்டு இவனுங்க உட்காந்துருக்க. ஸோ சுகா தான் அங்கேருந்து வரான். சுகா என்ன, அவனுக்கே கல்யாணம் நடக்க போகுது, நீ மட்டும் என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேல்ல? நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, அந்த அரியரை கிளியர் பண்ணாதான் உனக்கு எனக்கு கல்யாணம். மச்சான் சரி வா சொல்லும், வா வா வா, உனக்கு நான் இருக்கேன் பேபி, அப்புறம் நான் கிட்ட போகிறேன், இங்கே வா. காலம் பூரா என் கட்ட கண்ணி கல்யாணமே போயிடும் போல, இந்த நாயை லவ் பண்ணிருக்கு, யார் எவனாவது லவ் பண்ணிட்டு போயிருக்கலாம், அரியர் கிளியர் பண்ணாதான் கல்யாணம் சொல்லி என்ன சாவடிக்கிறான் மச்சான், பக்கத்தில் போனால் கூட துரத்து விட்டுறானே. சரி சரி சொல்லும், எனக்கு புரியுது, இங்கே வா நான் இருக்கேன், இச்சு போ, 2 பிள்ளைய பார்த்துட்டு நீ பேசுவா, இங்கே ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கேன் நான் அப்படின்ட்டு எங்கள் ஜிமினா இருக்க. ஆக்சுவலாக சுகா கிட்ட எவ்வளவோ தடவை தலைவன் என்னென்னவோ விட்டு போட்டிருப்பான், பட் சுகா மேரேஜுக்கு ஒத்துக்கவே மாட்டான். நீ வந்து அது அரியர் பாஸ் பண்ணாதாண்டா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க 2 பேருக்குள்ள. இப்போ அப்படியே பத்திரிக்கைலாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே 1 டே நைட் தான் காட்டுறோம். மதர் மாத்தாஜி நான் சொன்னது என்னாச்சு? டே எனக்கு ஓகே தாண்டா, ஆனால் அவன் ஒத்துப்பானா? நான் பார்த்துக்கிறேம்மா, என்னைக்கு மட்டும் பார்த்துக்கோ. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். தயாங் என்னாச்சு? இங்கே ஒரு வைக்கல வா. என்ன ஆச்சு? பாப்பா பார்த்துட்ருக்கேன்ல, இங்கே வான்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு இப்போ அப்படியே கூப்பிட. தயாங்கா கீழே தான் வர்றான். என்ன ஜாங்கு என்னாச்சு? போயிட்டு ரெடி ஆகு. எங்கே ரெடி ஆகு நான் சொல்கிறேன். பாப்பா இருக்கு, நான் எங்கே வர முடியும்? நான்லாம் வரல. அம்மா பார்த்துப்பாங்க, வா போகலாம் அப்படின்ட்டு இவட மேலே பிடிச்சி எழுதிட்டு போயிட்டு ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வரான். எங்கே? பார்த்துவோங்க, நாங்கள் வந்துடுறோம், அங்கே ஃபீடிங் பாட்டில் வச்சு கொடுத்துருங்க. நான் பார்த்துக்கிறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனால் அத்தை குழந்தை பிறந்ததுலேருந்து எங்கேயுமே போகலை, நான் பார்த்துக்கிறேன் பாப்பாவை, நீ சந்தோஷமாக போயிட்டு வாங்க கூட. ஆனால் நீ போயிட்டு வாப்பா.
சரிங்க அத்தா, பாப்பா பத்திரம், நான் பார்த்துக்கிறேன்டா. ம், சரி. அப்படின்ட்டு இப்போது தயாங் ஜாங்குக் 2 பேரும் அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் வாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே ஜாங்குக்கா அழகு போகல அப்படியே தேவங்களோட கையை ஹோல்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஆக்சுவலாக நைட் நேரங்கிறதுனால லைட் இருக்காதுல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான். ஸோ மேலே அங்கே 3 ஸ்டார்ஸு அழகாக இருக்குது லிட்டில் ஸ்னோவோட. அப்பா, ம், குளிர்டா. ம், இல்லை இல்லை. ம், ஜங்கு, ம், வீட்டுக்கு போகலாமா? ஏய் பாப்பா, பாப்பாவை அம்மா பார்த்துப்பாங்க. இது நம்ம 2 பேருக்கான டைம். ம், ஆனால் இங்கே பாரு, அவங்க 2 பேரும் அங்கே இருக்கட்டும். இப்போது நீ நான் மட்டும். ம், கொஞ்ச நேரம் நமக்கான டைம். ம், 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 தயம். ம், உனக்கு என் மேலே கோவம் எதுவும் இல்லையா என்ன? ம், கோவமா? எதுக்கு? இல்லை, ஜாபை குவிட் பண்ணிட்டேன், வெளியே எங்கேயும் போகிறது கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருக்க, பாப்பா 2 பேரையும் பார்த்துக்கிட்டு நான் வெளியே போயிட்டு வரேன். உனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இல்லை? எரிச்சலாவா? ஜாங்கு, நான் ஒன்று சொல்லவா? ம், சொல்லு. எல்லாருக்கும் ட்ரீம் லைஃப்னு ஒன்று இருக்கும்ல. ம், எல்லாரும் கனவுல வாழ்கிற அழகான வாழ்க்கையை நான் ரியல் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்புறம் எனக்கு எதுக்கு போர் அடிக்கணும் சொல்லு? அப்படியா? புரியலையே. அவன் உயிரை விட அதிகமாக என்ன நேசிக்கிற ஒரு அன்பான புருஷன். அப்புறம் நான் அவன் மேலே வச்சிருக்க லவ்வுக்கும் அவன் என் மேலே வச்சிருக்க லவ்வுக்கும் ஒரு அடையாளமாக ஒன்று கிடையாது, 2 குழந்தைங்க. ஆஹா, ஒரு அழகான வாழ்க்கை வாழ இது போதாதா? அது மட்டும் இல்லாமல் ஒரு புனைய மாதிரி அவங்க சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிற ஒரு மாமியார் மாமனார், இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லு? சீரியஸ்லி ஜாங்கு, இட் இஸ் மை ட்ரீம் லைஃப். பட் இப்போது நான் ட்ரூவாக வாழ்ந்துட்டுருக்கேன். யூ ஃபீல் கம்ப்ளீட் ரைட்? யா, ஐ ஃபீல் கம்ப்ளீட். இது போதும் எனக்கு, இது போதும். யூ ஆர் கெட்டிங் போர்ட்? ம், இல்லை, உனக்கு இப்போ தான் ஏஜ் 22 ஆகுது. ஏய் 23. சரி 23. அப்போ உனக்கு 2 குழந்தைங்க, உன்னோட யூத் எல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணலையா? நீ சொன்னதான், என்னை விட அதிகமாக என்னை லவ் பண்ணுற ஒரு அழகான அன்பான க்யூட்டான என் ஒய்ஃபி, அப்புறம் என்ன என்னோட 2 குட்டி இளவரசிங்க. அதை தவிர லைஃப்பில் வேறு என்ன நான் என்ஜாய் பண்ண போகிறேன் சொல்லு? அப்போது யூ ஃபீல் ஆல்சோ கம்ப்ளீட் ரைட்? யா, ஐ ஃபீல் ஆல்சோ கம்ப்ளீட் பேபி. அங்கே பார்த்தியா? பஞ்சு முட்டாயா? உனக்கு அது எவ்வளோ பிடிக்கும் எனக்கு தெரியும். ஆஃப்டர் பேபி நீ எதுக்குமே ஆசைப்படுறது கிடையாது. நான் போய் உனக்கு வாங்கிட்டு வரேன். இல்லை வேண்டாம். ஏய் அமைதியாரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜாங்கோக்கா போயிட்டு லைக் பஞ்சு மிட்டாயை அப்படியே வாங்கிட்டு வந்து தேங்கிட்ட கொடுக்குறான். பஞ்சு மிட்டாய் கொடுத்து என்ன கரெக்ட் பண்ண பார்க்குறியா? அதில் தானே இந்த மாமங்கிட்ட நீ விழுந்த. போடா பொறுக்கி, நீ பண்ண பொறுக்கி தனத்தை தான் நான் விழுந்தேன். அப்படியா? ஆமாம். ஓ, அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லுவேன். யார் சொன்னான்? உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த பொறுக்கித்தனம் தான். ஓ, அப்போது சாஞ்சிக்கிறது எச்சி போடா, வீட்டில் குழந்தாலும் வா போகலாம். ரொமான்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது. இதுக்கு மேலே உன் வயசுக்கெல்லாம் ரொமான்ஸ் பண்ணவே கூடாது. நான் 2 குழந்தைக்கு அப்பா ஆகிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு என்ன ரொமான்ஸு? பச்சை அடிச்சுங்க வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே டேங்க் போக, ஓய் நான் குழந்தை பிறந்தாலும் ஜங்குக் தான் தெரியும்ல. ஐயடா பொறுக்கி அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனுங்க 2 பேரும் போயிட்டுருக்க லைக் தேங்கோட ஹேண்டில் அப்படியே பஞ்சு மிட்டாயி. ஸோ இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கானுங்க. ஆப்போசிட்டில் ஒரு 2-3 பைக் வரும்ல. ஸோ அந்த லைட்டு தான் அப்படியே வந்து அவங்க மூஞ்சி அடிக்குது. ஸோ தேங்கோக்கு அப்படியே தேங்கோட கண்ணில் அவன் கையை வச்சு மூடிக்குதான். ஸோ அந்த பைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்லோ ஆகுற மாதிரி தேங்கோக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி சைடையெல்லாம் பார்க்குறான். ஸோ அங்கேருந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு 2-3 பேர் வர்றானுங்க. ஏய் பார்த்தீங்களாடா நம்ம ஜங்குக்கு. ஜங்குக்கு இது யார்?
அவனுங்களா என்கிட்ட எப்போவுமே தோற்று போகிற நாய்க்குட்டிங்க. ஏய் என்ன நாய்க்குட்டிங்கிறா? அன்னைக்கு அடிச்சதெல்லாம் அவனுக்கு மறந்துடுச்சா? ஆமாம், இது யாரு? ஓ டேய், கடைசியில் கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்துட்டான் போல இருக்கு. கேள்விப்பட்டமே, அதெல்லாம் உண்மையா? ஆ அப்படின்ட்டு ஆக்சுவலாக மேத்யூவும் அவனோட கேங்கும் தான் அப்படியே வராங்க. ஜங்கோக்கா அவன் பாலுக்கு நின்றுட்டுருக்கான். ஓ, இவரு தான் ஜிமினோட அண்ணாவா? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஜங்குக்கு. உனக்கு காதல் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் போலே. வா, என்ன பாடி. ஜங்கு வேண்டாம், வா போலாம். ஆனால் ஜங்குக்கு நல்லா வாழ்ந்துருக்க போல இருக்கு. தெரியுது, ட்வின்ஸா? டேய் ஜங்கு வேண்டாம், வா போகலாம். எதுவும் பண்ணாது ப்ளீஸ். அங்கே ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. அவன் கை அப்படியே முறுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக தேங்க ஃபீல் ஆகுது. கவுல் பண்ணிட்டு தானே இருப்பான். ஸோ அப்படியே பிடிச்ச ஒரு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறான். எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அவன் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து லைக் தேங்கோட கையில் இருக்கிற பஞ்சு முட்டை அப்படியே வாங்குறான். நான் பஞ்சு முட்டாயா? நான் ஜங்குக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்து தான் இந்த பஞ்சு மிட்டாயை கவுத்தியா? அப்போது நான் வேணா உனக்கு 10 பஞ்சு வாங்கி கொடுக்குறேன், வரியா? அப்படின்ட்டு கூப்பிட்றான். அவ்வளோதான், ஜங்குக்கு செம்மையாக காண்டாக அப்படியே இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிறான். தான் ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு வேண்டாம், வா போகலாம் ப்ளீஸ், வேண்டாம். ஆக்சுவலாக அந்த பஞ்சு மிட்டாயை அப்படியே கீழே போட்டு மிதுக்குறான். அதே ஜங்கு அப்படியே பார்க்குறான். அங்கே பெருத்தாயாங்க தானே, வேணா எங்கள் எல்லாரையும் உங்கள் வயசுக்கு தம்பியாக பார்க்காம எங்களையும் ஜங்குக்கா பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போலாம் அப்படின்ட்டு இப்படியே பிடிச்சி இழுக்க ஜங்கு வரல. இப்படி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்கிறான். என்னடா பேசாமல் போகிறானுங்க? ஆனால் உனக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் சும்மா பக்கவாக இருக்கு. கொடுத்து வச்சவன்டா, வாழ்றான்ல, நல்லா வயசு அதிகமாக பா, பார்க்கும்போதே உள்ள நல்லா அப்படி இப்படி பண்ணல அப்படின்ட்டு இவனை எங்கே அசிங்கமாக பேச தாங்க தான் ஜங்கோட கை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்கா? என்ன விட்டுருந்தா அவனுங்களை அடிச்சிருப்பியா? எதுக்கு இப்போ என்ன பிடிச்சி எடுத்துகிட்டு வந்த? வேண்டாம் ஜங்கு, அவனுங்க வாய் என்னமோ பேசுகிறானுங்க, அதை விட்டுலாம். அவனுங்க பேசுகிறதால எனக்கு என்ன ஆக போகுது? உனக்கு ஒன்றும் ஆகலையா? உனக்கு ஒன்றும் ஆகலையா தான்? இல்லையே, எனக்கு என்ன ஆச்சு? பசிக்காமல் போக போதா? இல்லை வேறு என்ன ஆக போகுது? உன் கண்ணிலேருந்து எதுக்கு கண்ணீர் வந்துச்சு? அது வெளியே நின்னோல தூசி பட்டுச்சு, அவ்வளோதான். உள்ள போ, குழந்தாலும். சரி ஓகே, நான் போகிறேன், நீங்கள் வா. அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்குள்ள போய்ட்டு பேபியை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு லைக் பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ இப்படியே இந்த நைட்டு ஸ்கிப் ஆக மார்னிங் தான் காட்டுறோம். அங்கே ஜங்குக்கும் ஜிமினாவும் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்து ஒரு நியூஸ் பேப்பரை 2 பேரும் படிச்சுட்டு இருக்கானுங்க. அவங்க அப்பா தான் அப்படியே வர, டேய் என்னடா பண்ணுறீங்க? அப்பா, உலக வலகம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை, அதான் படித்து கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கிறோம். பார்த்துடா, தலைகீழாக படித்து ரொம்ப அறிவு வளர்ந்துட போகுது, அப்புறம் கட்டுப்படுத்த முடியாது. கொஞ்சம் நேராக வச்சு படிங்க. மச்சான், ஆர்வை கொள்ளரில் தலையில் வச்சு படிச்சிருக்கோண்டா, அதோண்டா எதுவுமே பொருளை நான் பார்த்துட்டு இருந்தேன். எச்சு திருப்பு அப்படின்ட்டு இப்போ திருப்பி வச்சு படிக்கிறானுங்க. அங்கே அவங்க வீட்டோட காலிங் பெல் தான் அப்படியே அடிக்க, என்னங்க அந்த காலிங் பெல் தான் அடிச்சிட்டு இருக்கல, போய் கதவை தொடங்கல. இதோ நான் போய் தொடங்குறேம்மா அப்படின்ட்டு ஜிமினாவா இப்போ அப்படியே போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஹலோ வணக்கம் சார். நான் உன் மூச்சு என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யார் நீ? என் பேர் மேத்யூ ஜெமன், மறந்துட்டியா என்ன? ஓ மேத்யூ, இன்னும் எந்த வீட்டு பக்கம்? என்னடா பஞ்சு மிட்டாய் பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்ன? கையில் பஞ்சு மிட்டாயெல்லாம் வச்சுருக்க? இல்லை சார், இது இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னோடய கிஃப்ட்டு சார், என்னங்க பிடிங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஆக்சுவலாக மேத்யூ தான் வெளியே நிற்பான். அவன் அப்படியே ஒரு 5 பஞ்சு மிட்டாய் கையில் வச்சுருந்துருப்பான். அதை அப்படியே ஜெமின் கிட்ட கொடுக்க 1 2 3 4 5 குட் பாய் அப்படின்ட்டு பார்க்குறான். இப்போ அப்படியே தாவங்கும் ஜங்கோட அம்மாவும் அப்படியே வந்து பார்க்க யாருன்னா, சாரி சார், வணக்கம் சார், பாய் சார் அப்படின்ட்டு மேத்யூவா ஒரு மாதிரி போவ் பண்ணிட்டு போகிறான். ஆக்சுவலாக மேத்யூவோட கண்டிஷன் கையெல்லாம் கட்டு போட்டு மண்டமெல்லாம் தலைமையெல்லாம் இந்த பேண்டேட்லாம் போட்டு லைக் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்திருப்பான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், நேற்று போயிட்டு இருக்கும்போது பைக்கு
ஆக்சிடெண்ட்டா? ஆமாம். அப்புறம் மேத்யூ என்ன வந்த மூச்சு? ஒரு பெரிய தண்ணி லாரி. நானும் அது தண்ணி லாரின்னு தெரியாமல் போய் விளாட்டாக மோதிட்டேன். விளைவு நீங்கள் பார்க்குறீங்களே. நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு மேத்யூ போக இந்த பக்கம் தாங்க தான் லைக் ஒரு மாதிரி அவன் லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மைலு. இப்போ ஜாங்குக்கு அப்படியே பார்க்க அந்த நியூஸ் பேப்பரை லைட்டாக கீழே எடுத்துட்டு ஜங்குக்கும் தேங்க பார்த்து ஒரு மாதிரி டிங்குன்னு கண்ணடிக்கிறான். ஸோ தாங்க ஒரு மாதிரி சிரிப்பு வந்துட்டு பொறுக்கி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இந்த பக்கம் அப்படியே அந்த நியூஸ் பேப்பர் எடுக்க இந்த பக்கம் ஜிமினாவும் அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அச்சா அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேரும் கண்ணாலே பார்த்து சிரிக்க அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறோம். தேங்க் தூங்கியிருப்பான். இப்போ அப்படியே நம்ம தலைவனை பார்த்தோன்னா, டேய் ஏடா இருக்க? நாடா தூங்கினுருங்க, கிளம்பி வா. என்னாச்சு மச்சான்? என்னது சுத்தம் வரான்? எந்த ரோடு? வர வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமினாவும் ஜாங்கோக்குனா லைக் அங்கே போகிறானுங்க. அவங்க பக்கத்தில் இந்த பாருக்கு போயிருப்பானுங்க. அங்கே பார்த்தா அங்கே தான் மேத்யூவோட கேங்கு அப்படியே உட்காந்துட்ருக்கு. ஜிமினா மச்சான் வாங்கிட்டு வந்தியா? நீ சொன்னது பக்காவாக வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த அப்படின்ட்டு ஜிமினா ஏதோ ஜங்கு கையில் கொடுக்க ஜங்குக்கும் வாங்கிக்கிறான். ஸோ அப்படியே நடக்கிறான். பக்கத்தில் பார்த்தா ஒரு கேங் அப்படியே குடிச்சிட்ருக்கு. ஸோ அந்த கேங்கில் இருந்தா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதை எடுத்துக்கலாமா? நான் என் சரகு பாட்டில் நீ கேட்குற? காலி பாட்டில் தானே, பஸ்ஸு எது பஸ்ஸு அப்படின்ட்டு சொல்ல. இப்போ அப்படியே ஜாங்கோக்கா அங்கேருந்து ஒரு காலி சரக்கு பாட்டில் கையில் எடுத்துக்கிறான். ஸோ எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு, ஹலோ யாரா அப்படின்ட்டு இப்போ அப்படியே மேத்யூ திரும்ப அந்த பாட்டிலை வச்சு மேத்யூ மண்டையிலே ஒரு அடி. ஸோ அப்படியே கீழே விழறான். யாரா அப்படின்ட்டு பார்க்க அப்படியே ஒரு மாதிரி பிளரி ஐஸில் பார்க்குறான். அது ஜங்குக்கு. அப்புறம் சொல்ல இப்போ வருதா என்ன பேரு? சும்மா மேலே கை வேலை வச்சு அதை மகனே பசங்களாக இருக்காங்க முடிச்சு விட்டுருவானுங்க புரிதா அப்படின்ட்டு சொல்ல. அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி மறைக்கிறானுங்க. ஸோ அவங்களாம் ஜங்கு கிட்ட வர ஜங்கு ஒரே முறை தான் அவங்களாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. இங்கே இருக்க எவனுக்காது உயிர் மேலே ஆசை இருந்தா மூடிக்கிட்டு அங்கேயே நிற்கணும் புரியுதா? நீ வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனோட ஷர்ட்டை பிடிச்சி மேலே தூக்குறான். ஜங்குக்கு வானா அப்புறம் வேற மாதிரி ஆயிடுவேன். நீ எந்த மாதிரி ஆகுறேன்னு நானும் பார்க்குறேன்டா. டி மச்சான் என்ன இவனோட சரசமான போச்சு பேசிட்டு இருக்க? ஏய்த்தா முட்டி போடுறா. நான் முட்டி போடுறா அப்படின்ட்டு அவன் காலையில் ஒரு உதவிடா அப்படியே மாற்றி முட்டி போடுறான். நான் பேச்சு பேசுனா எவ்வளோ பேச்சு பேசுனேன்? இங்கே வா. ஏன் தேங்க பார்த்தா உனக்கு அப்படியே தோணுதா? எங்கே தோணுச்சு? இந்த மூலையிலையா அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவன் கையில் குண்டூசி இல்லையா அதான் வச்சிருப்பான். ஸோ அதை எடுத்து அப்படியே அவன் தலைமையில குத்துறான். நாடா பண்ணுறியா விட்றாண்ணா வலிக்கட்டும். அப்புறம் என்ன சொன்னான்? அவன் உன்னையும் என்ன பார்க்குற மாதிரி பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும்னு சொல்லு. இப்படியா அப்படின்ட்டு அங்கே ஆக்சுவலாக அவனோட நெத்தி இருக்குல்ல அங்கே ஒன்று வச்சு அப்படியே சொருகிறான். நாடா பண்ணுற ஒழுங்கா போயிடு. வேற என்ன சொன்ன மச்சான்? இதுக்கு மேலேயுமா சொன்னோம்? ஜெமினா எவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா சாருக்கு? ஒன்று நிறைவேற்ற வேண்டாம். அப்போ மொத்தமாக கொடுத்துரு மச்சான். மொத்தமாக அனுபவிச்சு சந்தோஷமாக இருக்கட்டும். வேற என்ன சொன்னா? இங்கே வாடா. அண்ணா வேற என்னமோ சொன்னானே அடா சொன்னான். அது வந்து என்ன சொன்னான்னு கேட்டேன். அண்ணன் முன்னாடி பின்னாடி. ஜெமினா என் தேங்கு அதான் அண்ணனுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் சும்மா நச்சுன்னு இருக்கான். மச்சான் இந்த வாய்ப்பு என்ன குடிப்பியா? என்ன மச்சான் டேக் இட் சான்ஸ், எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்ல. இப்போ ஜிமினாவா அப்படியே எடுத்து அவன் நெஞ்சு மேலே 4-5 வத்து டக்குன்னு குத்துறான். நாடா பண்ணுறா எவரு? ஜிமினா நான் சும்மாலாம் சொன்னேன். சீரியஸ் ஆகிட்டு இப்படிலாம் பண்ணாதீடா. என்ன முன்னாடி பின்னாடி வேறு உனக்கு கண்டு போச்சா? பின்னாடி எங்க காமி அப்படின்ட்டு இப்போ அப்படியே அங்கே ஒரு மாதிரி சரக்கு நிறக்கிட்டு இருக்கான். மச்சான் அடுத்து நானு. மச்சான் நீ பார்த்துக்கோ. நீ பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு என்ன தெரியுமா? கை நீட்டு அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் கை நீட்டி வச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட்டு என் தயாங்க தப்பா பார்த்தது, தப்பா ஜட்ஜ் பண்ணது, அப்புறம் அவன் ஃபிகர் உனக்கு எதுக்குடா? உனக்கு எதுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லி செம்மையாக போட்டு குத்திட்டு இருக்கான். மச்சான் விட மச்சான் செத்துட போகிறான். இதுக்கப்புறம் என் தேங்கணும் இல்லை
யாரையாவது தப்பாக பார்த்த அவள் தான் அவனுக்கு அப்படின்ட்டு அப்படியே போகிறான். இப்போ அகைன் கிட்ட வந்து அவனுக்கு நான் எவ்வளோ ஆசையாக பந்து மட்டும் வாங்கி கொடுத்தேன், அதை கீழே போட்டு மிதிக்கிறியா? இந்த கை தானே அப்படின்ட்டு அவன் கையில் காலை வச்சு செம்மையாக மிதிச்சு அவனோட காலை பிடிச்சி அப்படியே உடச்சி விட்டுறான். இப்போ ப்ரெசண்ட்டில் ஸோ அப்படியே அங்கே லைக் நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அவனுக்கு அவனே ஸ்மிப் பண்ணிக்கிறானுங்க. டேய் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க, கிளம்புங்கடா. ஆமாம் கிளம்பிட்டம்மா அப்படின்ட்டு இப்போ அப்படியே எல்லோரும் கிளம்ப. ஸோ ஒரு பிளேஸ் தான் காட்டுறோம். லைக் இப்போ தான் பேபிஸ் 2 பேருக்கும் லைக் பேர் வைக்கிற நேம் செரிமனி. ஸோ இப்போ அப்படியே 2 அந்த குட்டு அழகு பிள்ளைங்க. ஆக்சுவலாக 2மே ட்வின் பேபியும் கேர்ள் பேபி தான், ஓகேவா? ஸோ 2 பேரும் அழகு போல் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு இந்த தேவதை மாதிரி படுத்துருக்காங்க தொட்டிக்குள்ளே. ஸோ இப்போ அப்படியே அங்கே இருக்க எல்லாரும் பரபரப்பாக இருக்கு. அங்கே நம்ம டெக்குக்கு 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பினஸ் அந்த ஃபேமிலிக்கு. ஜிம்னா சொல்லவே வேண்டாம், புள்ள துள்ளி குதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அப்படியே நேம் தான் வைக்கிறாங்க, பிரின்சஸ் 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 ஜுவானா 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 அப்படின்ட்டு. ஒரு பேபி நம்ம பிரின்சஸ், இன்னொரு பேபி ஜுவானா. ஸோ அப்படியே நேமெல்லாம் வைக்க அந்த 2 குழந்தைங்களும் தான் அவ்வளோ அழகாக சிரிக்குது. ஸோ 2 பேர் ஒரு பேபி தூக்கி வச்சுக்க அங்கே அப்படியே ஃபேமிலி ஸ்டில் அழகு போல் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆக அந்த குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னுமே நம்ம ஜங்குக்கு அரியர்லாம் கிளியர் பண்ணியிருக்க மாட்டான். அப்பப்போ தேங்கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸு, நிறைய திட்டு, அப்புறம் குழந்தைங்களோடன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேமிலியாக ஜாலியாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தோன்னா இப்போது 2 பேபியும் அழகு போல் தூங்கிட்டு இருக்க. ஜங்குக்கா புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கான். செம்மையாக காண்டாகுது அவனுக்கு. எப்போ பாரு புக்கு புக்கு புக்கு, எவடா கண்டுபிடிச்சான் இந்த புக்கு, எக்ஸாமு, அரியரு, மயிறு, மட்டை. ஐயோ இப்போது என் அப்பா என்ன பண்ணிகிட்ருப்பான் அப்படின்ட்டு மெதுவாக வந்து அந்த மேலே இருக்க டோர் வழியாக கீழே எட்டி பார்க்குறான். பார்த்தா சோஃபாவில் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது அப்படின்ட்டு மெதுவாக அவன் ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வரான். லைக் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல். சரி அப்படியே மெதுவாக இங்கே கிச்சனுக்குள்ளே என்டராக. உன் பிள்ளை எப்போ போனது நீ பார்க்கலல்ல? இல்லைங்க, எப்பவும் படிச்சுட்டே இருக்கால, போகட்டுங்க. நம்ம பார்க்கலன்னு இப்போ ஒன்று பண்ணுவான். சரி விடுங்க, அங்கே உங்களுக்கு பாருவேன். இங்கே பாருங்கள், இங்கே பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. என்ன சலிச்சு போச்சா? என்னங்க சும்மா சொன்னடி, படத்தை பாடுறி அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே படம் பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் தாங்க ஆக்சுவலாக புள்ள அப்படியே வெசல் வாஷ் இல்லையா, அதான் பண்ணிகிட்ருக்கு. சரி அப்படியே மெதுவாக போகிறான். ஐயோ பேக்கில் இருந்து பார்க்க அப்படி இருக்கான், ஃப்ரண்ட்டில் பார்த்தா இப்படி இருக்கான், எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் என்னால் கட்டுப்படுத்திக்கவே முடியலையே. இப்படி ஒருத்தனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு படினா எப்படா முடியும், எப்படி முடியும் அப்படின்ட்டு இப்போ மெதுவாக போயிட்டு அப்படியே ஹிப்பில் கையை வச்சுக்கிறான். ஹே லூசு, எத்தனை தடவை இடுப்பை பிடிக்கிறான், அத்தனை தடவையும் ஒரே ரியாக்ஷனா? அதுதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது. அப்பா பொறுக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கா? போ, அத்தை மாமா வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குது, எங்கீதம் நாகரிகம் எல்லாம் தெரியும், அவங்க அங்கே இருக்கட்டும், நம்ம இங்கே கொஞ்சம் உன்னை படிக்க தானே சொல்கிறான், இங்கே என்ன வந்து பொறுக்கிட்டுருக்கா? தாயம் சும்மா புக்கே பார்க்க சொல்லாத தாயம், எனக்கு காண்டாகுது, எனக்கு திரும்ப அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க திருப்ப கையில் 2 பாத்திரம் அந்த பாத்திரத்தை கீழே போடு அப்படின்ட்டு கீழே போட படாத அப்படின்ட்டு வாங்கி அப்படியே பொறுமையாக வைக்கிறான். என்ன கையை வாஷ் பண்ண அப்படின்ட்டு கையை பிடிச்சி வாஷ் பண்ணிட்டு இப்போ அப்படியே திரும்பி லைக் அவனோட 2 கையையும் இவன் ஷோல்டரில் போட வச்சுக்கிட்டு இவன் அவனோட 2 கையையும் தாங்களோட ஹிப்பில் வச்சுக்கிறான். என்ன வேணும் சார் இருக்கு? அதான் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும், சும்மா படின்னு சொல்கிறா, நீ பாட்டு குழந்தைய பார்க்க போடுறா, நான் பாவம் இல்லையா? என்னடா நீ பாவம்? உனக்கு என்ன வேணும்? அதோ அங்கே பனானா மில்க் ஷேக் இருக்கு பாரு, அதை போய் எடுத்து குடி. அது பனானா மில்க் ஷேக்கா? அப்பா நீ வர நான் கண்டுக்கவே மாட்டேறான், நீ வாயா. நீ பாரு, மேலே பேபி இருக்குது, கீழே மாமா இருக்காங்க, ஒருத்த வாங்குவா போயிரு, எனக்கு வெசல் வாஷ் இருக்குது. என்ன உனக்கு வெசல் வாஷ் இருக்குது? என்ன இருக்குது அப்படின்ட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்க வாலில் ஒரு மாதிரி புல் பண்ணுறான். பொறுக்கி வேண்டாம். என்ன நானும் சரி போனா போகுது, கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணலான்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டுருக்க. நான் அவ்வளோ திமுறா இந்த ஜங்குக்கிட்டே? பொறுக்கி அப்படின்னு சொல்கிறான். உன் பொறுக்கிட்டனத்தை இங்கே காட்டாத. அப்படி தான் காட்டுவேன். இடுப்பில் கையை வைக்காதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் ஜங்கு, அங்கே தான் வைப்பேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இப்போ அவன் டீஷர்ட்குள்ளே கையை விட்டுட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறான். வேணா ஜங்கு
வானா வேணுமே சங்குக்கு வேணான்னு சொல்கிறல்ல, நீ சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்ட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இப்போ ஒரு மாதிரி லிப்ஸ் கிட்ட போகிறான். ஐயோ இந்த ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட்டு பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? ஆ இன்னைக்கு இந்த ஸ்ட்ராபெரியை சாப்பிடாம விடுறதே இல்லை. வேண்டாம் பொறுக்கே வேண்டாம், என்னை விட முடியாது அப்படின்ட்டு இப்போ அப்படியே கிஸ் பண்ண போகிறான். அங்கே பேபியா குவேன் குவேன் அழுக ஸ்டார்ட் ஆயிடுது. ஓ பொருள் அழுகுது, போய் தூக்கிட்டு வா. என்ன அதுக்கு அப்புறம் நீ மில்க்கு குட்டு, எனக்கு இப்போ ஒரு கிஸ் தானே கேட்குறான், கொடுவேன். முடியாது, பேபி இருக்குது. ஓ அம்மா அம்மா என்னடா கால் அழுகுதுல, காது கேட்கல? ஏன் உங்கள் அழுகிறது காது கேட்கலையா? போங்கடா, நான் என் புருஷன் கூட உட்காந்துட்ருக்கேன். அது இங்கே வயசு ஜோடி நாங்களா இல்லை அவங்களானே தெரிலையே. மா அதை பாருமா, இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கேன், முடிச்சுட்டு வரேன். முடியாது. ஓ அப்படின்ட்டு இப்போ ஜனகுக்கா அப்படியே தள்ளிக்க தேங்க தான் பார்த்து சிரிக்கிறான். அவனுக்கு இது வேணும் என்னமோ வேணும் அப்படின்ட்டு தான் பாட்டுக்கு மேலே போயிடுறான். டேமட் மிஸ் ஆகிட்டியா? அவனை இன்னைக்கு ஒன்று முடிக்காமல் வர்றதில்ல, என்கிட்டே மிஸ் ஆகுறானே, இதோ வரான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே மேலே போகிறான். பார்த்தா தாங்க தான் லைக் பேபியை பார்த்துட்ருக்கான், லைக் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜுஜு ஜுஜு பண்ணிகிட்ருக்கான். ஓய் என்ன இங்கே வா, எதுக்கு இங்கே வான்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு சொல்லலை. தாங்க கையில் பேபியோட வரான். இங்கே கொடு என் பிள்ளை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு பேபி தான் அழுதுருக்கும், ஒரு பேபி தூங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பேபி வாங்கி அப்படியே வச்சுக்கிறான். என்னவா இதான் வர வெயிட் பண்ணு அப்படின்ட்டு கீழே போகிறான். மா பொடிமா, டேய் என்னடா பண்ணிட்டுருக்க? புடி எங்கள் மேலே வந்தோ உனக்கு கொண்டுருவேன் நான். டேய் தம்பி, என்ன அம்மா கூட பார்க்க மாட்டேன், பேரன் பேத்தி வேணுங்கிறது எடுத்து கொடுத்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பதகாமல் விட்டுறது. டேய் மனதில் சொல்லு, நானா உங்ககிட்ட பேரன் பேத்தி வேணும்னு சொன்னேன்? சரி உனக்கு நான் எவ்வளோ பெரிய பெருமை செய்து கொடுத்துருக்கேன், எல்லாரும் வேணும்னு கேட்டால் வைத்து கொடுப்பாங்க, ஆனால் நான் அப்போ நீ கேட்க வைத்து கொடுத்துருக்கேன்ல. தூ சரி துப்பாத, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் அரியர் இருக்குது, 3வது கொண்டு பிளான் பண்ணாத சரியா? ஓ மனம் போதே அப்படின்ட்டு தேங்குக்கா இப்போ வேகமாக மேலே வரான். பார்த்தா தேங்க காணும், இவங்கடா போனான். டேய் தேங்கு என்ன ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணிட்டுருக்க? குளிச்சிட்ருக்கேன். டோர் ஓப்பன் பண்ண. முடியாது, நான் குளிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ண. அது முடியாது, இப்போ நீ டோர் ஓப்பன் பண்ணல உடச்சிடுவேன். ஓப்பன் பண்ண. கத்தாத, போய் எந்திரிச்சிட்டு வா. அப்போ ஓப்பன் பண்ணு. ஏண்ணா என்ன பண்ணிட்டுருக்க? அதான் சொன்னல குளிக்கிறேண்ணா. குளிக்கிறியா? நானும் குளிக்கணும் அப்படின்ட்டு தங்குக்கா இப்போ அப்படியே போய்ட்டு இல்லை லைக் தாழ் போட்டுக்கிறான். பொறுக்கி வேண்டாம் போரு. உன்னை இந்த மாதிரி சொட்ட தண்ணி அப்புறம் அந்த டவலோட பார்க்கும்போது எப்படி இருக்க தெரியுமா? நான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன், என்னோடய ஹார்மோன்லாம் கட்டுப்பட்டுக்கு மீறி அப்படியே போயிட்டுருக்கு. இதை கட்டுப்படுத்த இதுக்கப்புறம் யாராலையும் முடியாது. பொறுக்கி வேண்டாம் வேணுமே அப்படின்ட்டு இப்போ அப்படியே வந்து லைக் ஹக் பண்ணிக்கிறான் ரொம்ப டைட்டாக. சங்கு வேண்டாம் வேணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸை கப் பண்ணுறான். என்னவா என்னன்னா என்ன ஓய் ஐ லவ் யூ டூ. சரி அவனுங்க 2 பேருக்கும் போர் அடிக்கும்ல, 3வது ஒன்று கொடுக்கலாமா? பொறுக்கி அவங்க 2 பேருமே என்ன பெருசாகலை, அதுக்குள்ளே உனக்கு 3வது ஒன்று வேணுமா? ஏன் கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். யார் என்ன கேட்க முடியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கே போட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கான். தாக்கா அங்கே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகி அவன் தடுக்கலாம் ட்ரை பண்ணல. பிகாஸ் அப்படி இப்படி இருந்தாலும் அவனுக்கும் உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கும்ல, அவனும் ஒரு ஆண் தானே. ஸோ அப்படியே அந்த பாத்ரூம் மனசெல்லாம் முடிச்சுட்டு வெளியே தான் வராங்க. பொறுக்கி தான் ஐ லவ் யூ அப்படின்ட்டு இப்போ போயிட்டு புள்ள உட்காந்து பகவானாக படிக்க ஆரம்பிச்சிடுது. இவனை புரிஞ்சிக்கவே முடியல, இவன் குழந்தையா பொறுக்கியான்னு அதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது.
எப்பப்போ எப்படி இருக்கணுமோ அப்பப்போ அப்படி இருப்பான் பொறப்பொருக்கி அப்படின்ட்டு. ஸோ அந்த சீன் நாங்கள் கட் பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா தான் காட்டுறோம். நம்ம ஹோபியோட வெட்டிங் டே தான் அது. ஸோ இப்போ அப்படியே ஹோபியோட வெட்டிங்கில் அங்கே ஆலன் ஹோபி 2 பேர் நின்றுட்டு இருக்க. அங்கே எல்லோரும் ஒரு மாதிரி ஜாலியாக டீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக யூன் மின்னிக்கு எல்லாருமே சுகா சுகா என்ன நமக்கு எப்போ இந்த மாதிரிலாம் கொண்டு சுட்டு போட்டு கல்யாணம் பண்ணுவோம்? எப்போ ரெடிக்கல் பண்ணுறியோ அப்போது முடிஞ்சு போச்சு. காலம் பூரா எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்துடா அப்படின்ட்டு இங்கே சுகா ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். சாரி ஜிம்னு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஹோபாலனுக்கு அதுக்கு போல் மேரேஜ் நடக்குது. ஆலன் சொல்லு ஹோபி, உனக்கு இந்த மேரேஜில் ஓகே தானே? நான் மதுரம் போடலாமா? எனக்கு டபுள் ஓகே போடு அப்படின்ட்டு அவன் கையை நீட்ட ஹோபியா அப்படியே அழகு போல் ஆலனுக்கு இங்கே போட்டு வர்றான். ஸோ ஆலனும் அதுக்கு போல் ஹோபிக்கு போட்டு விடுறான். ஐ லவ் யூ ஆலன். ஐ லவ் டு ஹோபி. லைஃப்லாம் இதை பிடிச்ச கையை எப்போ விட மாட்டேன். ஓகே நான் கூட எப்போ விட மாட்டேன். டேய் நம்ம மச்சானுக்கு காதல் வசம்லாம் பேச வருதுடா. காதல் மண்ணா ஏச்சி வாய முடுங்கடா. ஜிமனா வாய முடு மச்சான். அவன் ஸ்டேஜில் பார்க்கும்போது அழகாக இருக்கால எடு போட்டோவ அப்படின்ட்டு அந்த மாதிரி இங்கே ஃபன் பண்ணி மேரேஜா ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக இப்போ அங்கே கிஸ்லாம் பண்ணி லைக் க்ரூம் 2 பேரும் கீழே வர்றானுங்க. ஸோ கீழே வந்துட்டு எல்லோரும் போயிடாதுங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் எல்லாருக்கும் ஓசியில் முட்டை பப்ஸ் கொடுக்க போறியா? இல்லை ஜமுனா வேற ஒன்று. என்ன வேற ஒன்று? எங்கே போனான் சுகா பையன்? டேய் சுகா 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 எங்கே போனேன்? ஒருவேளை எனக்கு முட்டை பப்ஸ் அங்கே போயிடுவானோ அப்படின்ட்டு நின்றுட்டுருக்க எல்லாருமே அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே லைக் ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி ஒருத்தன் மேலே வந்து விழுகுது. நம்ம சுகா மேலே. அவன் அப்படியே அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கான். இவருக்கு இப்போ ஹீரோயின்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கான் புரியலையே அப்படின்னு ஜிம்மன் நிற்க. இப்போ வந்தவன் அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். ஏய் சுகா என்ன பண்ணுற? ஜிம்மன் ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்ட்டு ஒரு ரிங்கை காட்டுவானா. ஹே என்ன பண்ணுறா? அது என்ன சொன்னா? அரியருக்கு அப்புறமா அப்படி தானே சொன்னான். இப்போ என்ன? நீ பாரு ஜெமன், அது சும்மா உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக சொன்னது. என் மனசுக்குள்ளே எப்போவுமே நீ மட்டும்தான் இருப்ப. எனக்கும் ஆசைலாம் இருக்குது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லி. பட் உன்னை ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தட் உனக்கு பிடிச்சிருக்கா? வில் யூ மேரி மீ? என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா? ஏய் என்ன பேசுகிறா? அது ஜெமனா அழுகிறியா என்ன? இல்லையா கண்ணு வருது. டேய் ஃபைனலாக ஜெமினாவுக்கு எமோஷன்லாம் வருதுடா. டேய் ஏச்சி வாய முடுங்க. ஜெமினா என்னாச்சு? ஒன்றும் இந்த மாதிரிலாம் பண்ணாதா? என்னாச்சு? கை கொடு அப்படின்ட்டு ஜிமினாவா அப்படியே கையை கொடுக்க. ஸோ சுகா அப்படியே அவனோட லைக் ரிங்கை போட்டு விடுறான். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு அழகு போல் போட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினோட கண்ணு போலாம் ஒரு மாதிரி டீர்ஸாக வந்துட்டுருக்கு. பிகாஸ் அவனுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது அந்த மொமெண்ட்டு. ஒரு மாதிரி அழகாக இருக்குது. எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஜிமினா இன்னும் இங்கே பார்த்தியா? முட்டை பப்ஸு இந்த அப்படி உனக்கு தான் தேங்க்யூ அப்படின்ட்டு இப்போ அப்படியே சுகா ஊட்டி விட ஜிமினாவா அப்படியே முட்டை பப்ஸை முச்சுக்கு தின்னுருக்கான். ஸோ இப்போ அப்படியே அந்த அழகான மொமெண்ட்டோட அந்த சீனை கட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டலாமா? லைக் இப்போது பிரின்சஸும் நம்ம ஜுவானாவும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. லைக் அவங்களால நடக்க முடியும், பேச முடியும். ஓகேவா? அந்த ஸ்டேஜு APPLE ஆப்பிள். P P P P P P L E apple 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 apple. ஐயோ என் சுட்டு மணி க்யூட்டு இப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு இங்கே நம்ம பிரின்சஸை வச்சு ஜங்குக் தான் அழகு போல் சொல்லி கொடுத்துட்ருக்க. இந்த பக்கம் ஜுவானாவா அப்படியே நம்ம தாங்கிட்ட இருக்கான். ஓய் ஜுவானா என் குஞ்சு மணி
அம்மா நீ இப்போ அழகா சொல்லி பார்க்கலாம். பி பி ஏ ஏ எல் 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 பால் பால். க்யூட்டு. என் சுட்டுமணி தான் க்யூட்டு இல்லை சுட்டுமணி? அம்மாப்பா நான் தான் க்யூட்டு. நான் கொஞ்சம் மணி மணி சும்மாவா இங்கே பாரிட்டு வேணாம் நீ தானே க்யூட்டு. அம்மாம்மா நான் தான் க்யூட்டு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அதுக்கு போல் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. டேய் உன் பிள்ளையே படிக்க போயிடுச்சு, இப்போ வர நிறைய கிளியர் பண்ணுவியா? பா கொஞ்சம் போப்பா, என் பிள்ளையோட கொஞ்சம் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், தெரிஞ்சு போப்பா அப்படின்ட்டு ஜங்க் சொல்ல அவங்க அப்பாவா அப்படியே போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம தேவங்க லைக் பரபரப்பாக அந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே டேபிள் எடுத்துன்னு வைக்க, ஜங்குக் இது உனக்கு எடுத்துகிட்டு போ, பிரின்சஸ் ஜுவானா இது உங்கள் 2 பேருக்கும் அழகு போல போய்ட்டு படிக்கணும் சரியா? ஓகே மாமா ஓகே மாமா அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க 2 பேரும் சொல்லலை. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் 2 பேரை பிக் பண்ணிக்கிட்டு லைக் அவனுக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸு, இந்த பக்கம் பிரின்சஸ் ஜுவானா அவங்க 2 பேருக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸு. ஆக்சுவலாக அப்பா அரியர் எழுத போக பிள்ளைங்க 2 பேரும் ப்ரீ கேஜி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே அவங்க 2 பேரையும் பிக் பண்ணிவிட்டு ஜங்குக்கா லைக் இப்போது லைக் அவங்களோட ஸ்கூல் வாசல் மட்டும் நின்றுட்டுருக்கான். ஓய் பிரின்சஸ் டாடா ஜானா டாடா 2 பேரும் சூப்பராக படிக்கணும் புரியுதா? சரிங்க தாத்தா, நாங்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மம்மா சொல்லியிருக்காங்க. அப்போது நாங்கள் க்யூட்டாக சூப்பராக படிப்போம். அது என்ன மாதிரியா? அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க 2 பேரும், உங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க. டாடா பாய் டாடா அப்படின்ட்டு போக இப்போ அப்படியே ஹாய் பிரின்சஸ் ஹாய் ஜுவானா அப்படின்னு ஒரு சவுண்ட் தான் கேட்குது. யார் இது? ஓ டீச்சரா? ஐயோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்காங்களே. ஓய் பிரின்சஸ்ஸு. என்ன டாடா? அது யார் உங்கள் டீச்சரா? ஆமாம் எங்கள் டீச்சர் தான். அப்புறம் ஜுவானா உங்கள் டீச்சர் பேர் என்ன? மலர் டீச்சர். ஓ மலர் டீச்சரா? டாடா நீ எதுக்கு உங்களை அப்படி பார்க்குறா? இங்கே பாரு டாடா, போயிட்டு இப்போ வச்சு அரியரை கிளியர் பண்ணோம், இல்லைன்னா மம்மா ஒன்று தொடப்ப கட்டியால் ஆடிப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல அங்கே ஆப்போசிட்டில் வந்து டீச்சர் தான் அப்படியே சிரிக்கிறாங்க. ஓ மானத்தை வாங்கிட்டாலே போகடி அப்படின்ட்டு ஜங்குக்க வேகமாக காரில் ஏறி போயிடுறான். அது டீச்சர் சிரிச்சுட்டு அப்படியே ஜுவானாவே பிரின்சஸையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை கட் பண்ணி இப்போ அப்படியே காலேஜில் தான் காட்டுறோம். லைக் அவனுக்கு அரியறதுக்காக ஒரு சென்டருக்கு வந்திருப்பான் போல். ஸோ இப்போ அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து ஒரு கார் நிற்க ஜங்குக்கா அப்படியே இறங்கிட்டு பார்க்குறான். ஹாய் ஜங்குக். ஓய் சுகா ஏன்னா நீ கூட்டி வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான். நாடா அது ஐ எம் ப்ரெக்னென்ட்டு. எடா சொல்கிற? ஆமாம் மச்சான் 2 டேஸ்க்கு முன்னாடி தான். ஜெபன் தயவு செஞ்சு இப்போவாது அரியரை கிளியர் பண்ணிடு, ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் பார்த்துக்குவேன் நீ போ அப்படின்ட்டு இப்போ அப்படியே பார்க்க. டேய் ஜெபனா வயிற்றுக்குள்ளே பாப்பாவா? ஆமாம் மச்சான் இதோ இங்கே. ஐயோ கியூட்டு மச்சான் நீனு. நான் கூட கியூட் இல்லை, என் பொல்ல கியூட்டு, நீ கியூட்டு, சுகா கியூட்டு, எல்லாம் கியூட்டு. என் கண்ணுக்கெல்லாம் கியூட்டாக தெரியுது மச்சான். உனக்கு தெரியுமா வாந்தே வந்துச்சு, தலையெல்லாம் சுற்றிச்சு, பார்த்தா நான் ப்ரெக்னென்ட்டு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே போகிறானுங்க. ஸோ யா இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு டே எல்லாம் ஸ்கிப் ஆகும். ஆக்சுவலாக இந்த பக்கம் நம்ம ஜுவானாவுக்கும் பிரின்சஸுக்கும் எந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பானா தரம் அதே மாதிரி ஜங்குக்கையும் ஒரு பக்கம் படிக்க வச்சுக்குவான். பட் இப்போ வரைக்கும் தலைவன் அந்த அரியர் மட்டும் கிளியர் பண்ணவே இல்லை. ஏஜ் மட்டும் ஆக்கிட்டே போகுது. இந்த பக்கம் யோன் மீனா அவங்களுக்கு ஒரு பேபி வரப்போகுது. ஸோ அவங்க ஒரு மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஹோபாலன் அவங்களும் ஸோ ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஒன்றே காட்டணும்னா லைக் அது ஒரு பார்க்கு தான். ஸோ அந்த பார்க்கில் நம்ம ஜுவானாவும் பிரின்சஸும் அழகு போல் விளாண்டுட்ருக்காங்க. டாடா டாடா இங்கே வாவே, டாடா இங்கே வா டாடா. என்னமாச்சு என்னாச்சு? இங்கே பத்தியா இது நல்லா இருக்குல்ல, நான் தான் பண்ணேன். ஓ அழகாக இருக்கு டாடா. அப்போ என்னோடது நல்லா இல்லையா? ஐயோ ஜுவானா செல்லம் உன்னோட க்யூட்டாக இருக்குது, பிரின்சஸ் உன்னோட அதை விட அழகாக இருக்குது. அப்படியா டாடா தேங்க்யூ. இங்கே அப்படி நானும் கொடுப்பேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டுருக்க. இது எல்லாத்தையுமே தாங்க தான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக அவன் லைஃப்பில் இதெல்லாம் நினச்சி பார்த்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா இப்படி ஒரு லைஃப்பை வாழ்வேன்னு சொல்லிட்டு அவனும் நினைக்கல, ஜங்குக்கும் நினைக்கல. அவங்களுக்கு முன்னாடி இப்போது 2 குழந்தை, அதுவும் அவங்களோடது.
அப்படியே கொஞ்சிட்டு இருக்கு. அங்கேருந்து தேங்குக்கு தான் அது மாதிரி தேங்காய் பார்த்து கண்ணடிக்கிறான். தேங்காய் அப்படியே செதுக்கிறான். ஓகே ஓகே இப்படியே விளாண்டுட்டுருங்க, நான் போயிட்டு வரேன் உங்கள் மாமா கிட்ட. சரிங்க டாடா. மம்மா மம்மா. என்னாச்சு? ஐ லவ் யூ அப்படின்ட்டு தலைக்கு மேலே ஒரு ஹார்ட் வைப்போல, 2 கையும் தூக்கி அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க 2ம் பண்ண தேங்க்கு தான் ஒரு மாதிரி கண்ணில் டியோஸே வந்துடுது. அவ்வளோ அழகாக இருக்காளுங்க அந்த 2 பொண்ணுங்களும். ஸோ இப்போ அப்படியே அவனும் சாராங்கே அப்படின்ட்டு கையை காட்டுறான். ஸோ அந்த பாப்பா 2 பேரும் அப்படியே விளையாட ஆரம்பிக்க. இந்த பக்கம் ஜாங்கோக்கா அப்படியே வந்து தேங்க் பக்கத்தில் உட்காடுறான். ஓய் அப்பா. சாகியா என்ன பண்ணிட்டுருக்கு? என்ன பண்ணுறா? அழகானதை உட்காந்து அழகாக ரசிச்சிட்ருக்கேன். அப்படியா? ஆமாம். நான் நினைக்கவே இல்லை ஜாங்கோ இந்த மாதிரி ஒரு லைஃபு. அழகாக இருக்குல்ல, எனக்கு தெரியல, ரொம்ப அழகாக இருக்குது நம்மளோட லைஃபு, ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான லைஃப் கிடைக்கணும்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும்ல? யா கண்டிப்பாக. ஸ்ட்ரகிள்ஸுக்கு பின்னாடி தான் அழகான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். சங்குக்கு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. இல்லை ஜஸ்ட்டு என்ன பார்த்தா அப்புறம் ஒரு மாதிரி டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிச்சு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னோ அந்த ரீசன் எனக்குமே தெரியாது. அப்படியா? அப்புறம் எப்படி மேலே ஃபால் ஆனா எனக்கு சொல்லு, நானும் எவ்வளோ நாளாக உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒன்று சொல்லியிருப்பேன், எல்லோரும் மறந்துட்டீங்களான்னு தெரியல. ஆனால் இப்போது அகெயின் உன்கிட்ட சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒருத்தனை பார்க்கும்போது அவன் கூட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், இவன் கூட வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாற்றே கிடையாது. ஒருத்தனை நீ பார்த்தனா வாழ்ந்தா இவன் கூட வாழணும்னு தோணணும். அந்த ஒரு செகண்ட் இது வரைக்கும் என் லைஃப்பில் யார்கிட்டையுமே வந்தது கிடையாது. உன்னை பார்த்த அடுத்த செகண்ட் என் மனசில் தோணுது, வாழ்ந்தா இவன் கூட வாழணும். யா ஸோ இப்போது நீ என் பக்கத்தில், என் முன்னாடி 2 குழந்தைங்க. அதுவும் என்னோடது 1 கிடையாது 2. அப்படியா? யா 1 உனக்குன்னு இருந்தா அது உனக்கு தான். உனக்கு இல்லைன்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணி வச்சுருந்தானா அது உனக்கு கிடைக்காது. நீ அழுதாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி, நோ சான்ஸ். அப்படியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இது யார்கிட்ட இருந்தும் இந்த ஜாங்கோ காப்பிடிச்சது கிடையாது. இது மை ஓன். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளை மாதிரியே, யா எங்களை மாதிரியே. ஓகே சொல்லலாமா? சொல்லலாம். ஓய் இங்கே வாங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே அங்கே விளாண்டுட்ருக்க பிரின்சஸ் ஜுவானாவையும் கூப்பிட. அவங்க 2 பேர் வந்து லைக் ஜுவானா வந்து தேங்கோட மடியில் உட்காந்துக்கிறா, பிரின்சஸ் வந்து தேங்கோட மடியில் உட்காந்துக்கிறா. ஸோ யா மீ ஃபேரி ஐ ஃபீல் ஆல்சோ கம்ப்ளீட். நீங்களும் கம்ப்ளீட்டா? ஸோ எனக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக வந்து உங்களை அழ வச்சதுக்கு ரொம்ப குஷியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். போன எபிசோடுக்கு வந்து நிறைய கமெண்ட்டு அழுது அதே மாதிரி இந்த கமெண்ட் பாக்ஸு ஃபுல்லாக ஹார்ட்டின் இமோஜியில் அப்படியே நிறைஞ்சிருக்கணும். ஓகேவா? ஹார்ட் வந்து பர்பிள் பிங்க் ஹார்ட்டு பிங்க் ஹார்ட்டு. அப்புறம் வந்து ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி மூலயமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல, பட் நான் நிறைய சொல்லணும். சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் லவ்வுங்கிற ஒன்று வந்து ரொம்ப ஏதோ பெரிய க்ரைம் தானே. சீரியஸ்லி யாருக்குமே வந்து லவ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ரியலாக இருந்தாலும் சரி, எஃப்எஃபாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக லவ் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கிடைக்காது. அதுதான் இந்த போக்கி வயசு பொறிக்க நான் கொடுத்துருப்பேன். சங்கோட கேரக்டரு ஒரு மாதிரி ஜாலியான பொறிக்கு பையன் மாதிரி இருந்திருக்கும். மிடில் போர்ஷனில் அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து கிடச்சிருக்கும். லைஃப் ஈஸி கிடையாது. தென் ஸ்ட்ரகிள்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ்வு அவ்வளோ வந்திருக்கும். இப்போது அவன் ஒரு பொறுப்பான அப்பா. அரியர் வச்சுருக்கான், பட் ஸ்டில் அவன் ஒரு பொறுப்பான அப்பா, ஒரு பொறுப்பான ஹஸ்பண்டு. ஸோ தென் இந்த பக்கம் தான் ஹீ இஸ் அ மெச்சூர் பர்சன். பட் லவ்னு வரும்போது அவன் ஒரு குழந்தை. யா அப்சல்யூட்லி இதை போக்கி. தென் வந்துட்டு அந்த லவ் 2 பேருக்கு இடையில இருந்த ஸ்ட்ரகிள்ஸ், அதை அவனுங்க வந்து பிரேக்கப் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாலும் காடு வந்து ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க. ஸோ தட் நமக்கான பொருள் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காடு நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஒன்று நமக்கு இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது நம்மக்கிட்ட வந்து கிடைக்காது. ஸோ இல்லாதவங்களை நினச்சி கஷ்டப்படுறதுக்கு இருக்க நினச்ச வச்சு சந்தோஷமாக வாழுங்க.
ம், வேறு என்ன சொல்கிறது? ஓகே, இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் கேதர் பண்ண விஷயம் என்ன எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகேடா, நம்மளுமே ஏஜ் அதிகமான ஒரு பொண்ணோ இல்லை ஏஜ் கம்மியான ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு லவ்வை பார்த்தோன்னா நமக்கு ஒன்றும் தோணாது. பட் சொசைட்டி அதை ஏற்றுக்காது. அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ க்ரூவலாக இருக்குதுன்னு தெரியல. பட் இட்ஸ் திஸ் டிஸ்கஸ்டிங் சொசைட்டி கண்ட்ரி ஃப்ரூட். ஸோ யா, டெக்குக்கு மூலியமாக ஒன்று உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக அது கன்வே ஆகிருக்கும். ஓகே, கமெண்ட்டு முக்கியம், பிங்க் ஹார்ட்டு சரியா? ஓகே ஓமீஸ், பாய் சார் அமிதா.